ஒரு கற்பனையின் கதை. ஒரு தவளையும் ஒரு எலியும் ஃப்ரெண்டாக இருந்துச்சாமா. யார் யார்? ஒரு தவளையும் எலியும் ஃப்ரெண்டாக இருந்துச்சாமா. ரெண்டு பேரும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி பயங்கரமான நட்பர்கள். சொல்லும் ஜிகிரி தோஸ்து மாதிரி என்ன பண்ணுறது, எங்கே போனாலும் விட்டு விலக மாட்டாங்களாமா. கடைக்கு போனால் ஒன்றா போவாங்களாமா, சாப்பிட போனால் ஒன்றா போவாங்களாமா. அவங்க குளிக்க போகிறதுக்கு மட்டும்தான் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போவாங்க. மிச்சப்படி எல்லா சூழ்நிலையிலும் அந்த ஒரு ஒன்றாவே தவளையும் எலியும் நடந்து போய் கொண்டே இருக்குமாமா. எல்லா காலங்களிலும் சந்தோஷமாக இருக்குமாமா. ஒரு நாள் மழைக்காலம் வந்துச்சாமா. என்ன வந்துச்சு? மழைக்காலம் வந்த உடனே அவர்கள் வாழ்ந்த அந்த ஊரில் நல்லா மழை பெருக்கமாய் ஓட ஆரம்பிச்சிருச்சு. அப்பொழுது என்ன ஆகுனா, மழை பெய்யும் போது என்ன, தண்ணிலாம் நிரம்ப ஆரம்பிக்கும், குளங்கள் நிரம்ப ஆரம்பிக்கும், கிணறுகள் நிரம்ப ஆரம்பிக்கும். அப்படி நிரம்பி கொண்டு இருக்கும் பொழுது இது ரெண்டும் என்ன பண்ணிச்சாமா, ரெண்டு பேரும் இனிமேல் பிரியவே கூடாதுன்னு சொல்லி கால்களிலே கயிறு கட்டியிருக்குமாமா. ரெண்டுமே நாம் பேசிக்கலாம், இனிமேல் ரெண்டு பேரும் எங்கேயுமே பிரிஞ்சு போகக்கூடாது, எப்பொழுதும் நம்ம ஐக்கியமாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கால்களிலே கயிறு கட்டியிருக்கும். அதை அவிழ்க்கவே முடியாத அளவுக்கு கட்டிருச்சாமா. இப்போ ஒரு நாள் மழை பெய்து கொண்டு இருக்கிறது, எல்லாம் நிரம்பி விட்டனமே ஒரு நாள் தவளை குளிக்கிற எப்பவுமே இருக்கிற கிணத்துல தண்ணீர் நிரம்ப ஆரம்பித்து விட்டது. இந்த தவளை என்ன பண்ணுது, தண்ணீரை பார்த்த உடனே குடுன்னு ஓடி போய் குதிக்க போகுது. இந்த எலி கத்துது, டே எனக்கு நீச்சல் தெரியாதுடா, நீ குதிச்சேனா என் சோலி முடிஞ்சதுன்னு சொல்லி கத்துதாமா. அதையும் பார்க்காம இந்த தவளைக்கு தான் தண்ணியை பார்த்தா உள்ள குதிச்சிருமே, ஏன்னா அதுக்கு அவ்வளோ பிடிக்கும் தண்ணி. அப்படின்னா அந்த தண்ணியை பார்த்த உடனே அந்த குளத்துக்குள்ள அந்த கிணத்துக்குள்ள எட்டி குதிச்சிருச்சாமா. குதிச்ச உடனே எலியும் சேர்ந்து உள்ள விழுந்து கொஞ்ச நேரம் உள்ள போய் மூச்சு திணறி செத்து மேலே மிதந்துட்டு இருந்துச்சாமா. அந்த தவளை அதை பார்த்து, ஐயோ என் நண்பனை நானே கொண்டுட்டேனேன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது செத்து மேலே வந்து எலியை பார்க்க ஒரு பருந்து என்ன பண்ணியிருக்கு, வானத்தில் பறந்து போயிருக்கு. இது செத்து போன எலியை தூக்கிட்டு போகலான்னு சொல்லி அந்த செத்து போன எலியை பிடிச்சி தூக்கிட்டு போகுது. கூட கயிறோடு சேர்ந்து தவளையும் சேர்ந்து மேலே போயிருச்சாம். அப்போ கழுகு சொல்லிச்சாமா, பருந்து சொல்லிச்சாமா, பரவாயில்ல, ஒரே கல் எனக்கு ரெண்டு மாங்காய் இன்னைக்கு ஒரே போட்டுற வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி அந்த பருந்துடைய மனதிலே அது நினைத்ததாமா. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஆமேன். நான் இதை குறித்து நான் பேசப்போவது இல்லை. நான் ஒரு குறுகிய அளவிலே ஒரு சபைக்குள்ளே தேவ பிள்ளைகள் முதலாவது யாரோடெல்லாம் ஐக்கியமாக இருக்கக்கூடாதுன்னு நான் பேசிட்டு அப்புறமா ஐக்கியத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். அல்லேலூயா, சத்தமூர் அல்லேலூயா. உலகத்தில் கூட சொல்லுவாங்கல்ல, கூடாத நட்பு என்னவா முடியுமாமா, கேடாய் முடியும். அது உலகத்தில் மட்டுமல்ல, சபைக்குள்ளும். அதனால சபைக்குள்ளையுமே நாம் யாருடன் ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது என்பதை சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நான் சொல்லிட்டு நான் கர்த்தருடைய வார்த்தைக்குள் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா ஆண்டவர் ஐக்கியத்தை விரும்புகிறவர், திரித்துவமான தேவன். பிதா, நாங்கள் எல்லாம் ஒன்றாய் இருக்கிறோம் சொல்றார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், நாங்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமேன். என்னை அல்லாமல் ஒருவன் பிதாவினிடத்திலே வரான் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன தேடாம பிதாவை தேடினாலோ, இல்லை என்ன தேடாம பரிசுத்தாவினை தேடினாலோ இல்லை, நாங்கள் மூவரும் ஒரே ரூபமாய் காணப்படுகிறோம். ஆமேன். இப்போ ஆண்டவர் சொல்ல விரும்புகிறாரு, யாரோட எல்லாம் சபைக்குள் நாம் ஐக்கியம் வைக்கக்கூடாது என்றால், முதலாவது வசனத்தை நான் சொல்லலை, வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களோடு நம்முடைய ஐக்கியம் காணப்படக்கூடாது. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, வசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களோடு உங்கள் ஐக்கியம் இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் ஒருவனுக்கு வசனத்தை பிரசங்கித்து அந்த வசனத்தை நான் கேட்க மாட்டேன், வசனத்துக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன், வசனத்துக்கு என் செவி சாய்க்க மாட்டேன் என்று சொல்கிறார்களோ அவர்களோடு உங்கள் ஐக்கியம் இருக்கக்கூடாது. ஆமேன். ஐக்கியம் வேண்டும் தான், ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, அப்படிப்பட்ட வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களோடு நீங்கள் ஒரு நட்புறவு வச்சுருந்தீங்கன்னா, சொன்ன மாதிரி தவளையும் எலியும் ஒன்றா சேர்ந்து கிணத்துக்குள்ளே விழுந்தது போல தான். ரெண்டாவது நான் சொல்கிறேன், சபைக்குள் ஒழுங்கற்று நடப்பவர்களோடு நம்முடைய ஐக்கியம் இருக்கக்கூடாது. ஆமேன். சபைக்கு வருகிற எல்லாருமே ஒழுங்கோடு நடப்பார்களா என்று கேட்டால் இல்லை. ஆமேன். ஒரு சபையிலே எல்லாரும் ஒரு ஒழுக்கமாய் தேவனுக்காக இருப்பார்கள் என்று கேட்டால் இல்லை. ஏதோ ஒரு சொல்லுவோம் இல்லையா, எங்கே போனாலும் ஒரு அரைகுறையான ஒரு விசுவாசத்தில் இருப்பவர்கள், அரைகுறையாக ஆண்டவரை தேடுகிறவர்கள், முழுமையாய் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காதவர்கள், இல்லை உலகத்தை விட்டு வெளியே வர முடியாமல் இருக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஒழுங்கற்ற ஒரு வாழ்க்கை, அதாவது இயேசுவை தேடியுமே அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு ஒழுங்கற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அவர்களோடு நம்முடைய ஐக்கியம் தயவு செஞ்சு இருக்கவே கூடாது. ஆமேன். தயவு செஞ்சு நம்முடைய ஐக்கியம் அவர்களோடு இருக்கக்கூடாது. மூன்றாவது பிரிவினை உண்டாக்குவர்களோடு நம்முடைய ஐக்கியம் காணப்படக்கூடாது.
திருச்சபையிலே ஒருவேளை அந்த அக்கா கூட பேசினா, அந்த அண்ணன் கூட பேசினா ஒரு சண்டையை மூட்டி விட்டுருவாங்க, பிரிவினையை மூட்டி விட்டுருவாங்க, பிரிவினை ஆக்கி விட்டுருவாங்கன்னு சிலர் இருப்பாங்க இல்லையா, நமக்கு தெரியும். ஆமேன். அப்படிப்பட்ட மனிதர்களோடு நம்முடைய ஐக்கியம் காணப்படக்கூடாது. ஆமேன். ஏன்னா அந்த பிரிவினை வாதம் என்பது எல்லா இடங்களிலும் காணப்படும். குடும்பத்துக்குள்ளும் அந்த பிரிவினையின் ஆவி கிரியை செய்யும். வேலை செய்கிற ஸ்தலத்துக்குள்ளும் பாருங்களேன், நம்ம மேனேஜரோட நல்ல ஒரு க்ளோஸாக இருந்தோம்னா என்ன பண்ணுவாங்க? மேனேஜர்கிட்ட போயிட்டு இல்லாத பொல்லாதுன்னு சொல்லி, இல்லை பக்கத்தில் வேலை செய்கிறவன்ட்ட போய் இல்லாத பொல்லான்னு சொல்லி அவனை பற்றி தவறாகவே ஒரு வார்த்தையை சொல்லி சித்தரிச்சு என்ன பண்ணிடுவாங்க? மேனேஜருக்கு அவன் மேலே வெறுப்பு உண்டாக்கி விட்டுருவாங்க. இல்லை ஓனருக்கு அவன் மேலே ஒரு வெறுப்பு உண்டாக்கி விட்டுருவாங்க. சில சகோதரிகள் சொல்ல கேட்டிருக்கேன், நான் நல்லா வேலை செஞ்சுட்டு இருப்பேன், ஆனால் கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் செய்கிற நல்லதெல்லாம் விட்டுட்டு நான் செய்யாத தப்பை போய் என்ன பண்ணுவாங்கன்னா மேனேஜர்கிட்ட சொல்லி வச்சிருவாங்களாம். ஆமேன். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா பிரிவினை உண்டாக்குகிறவர்கள். இது ஆதிகால திருச்சபையிலுமே காணப்பட்டது. பிரிவினை நாவி உடையவர்களுக்கு ஆண்டவர் அந்த இடத்துல வேதாந்தத்தின் மூலியமாக எழுதுறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ சபையிலுமே இந்த பிரிவினை உண்டாக்குகிற சில பொல்லாத மனிதர்கள் காணப்படுவார்கள். ஆமேன். அவர்களை இனம் கண்டு கொண்டு நாம் அவர்களோடு ஐக்கியம் கொள்ளாதிருப்போம். அடுத்து 4வது, இடரல் உண்டு பண்ணுகிறவனோடு ஐக்கியம் கொள்ளக்கூடாது. என்ன பண்ணுகிறோடு? இடரல், அதாவது நம்மை இடறி போக பண்ணுகிறவர்கள், நம்மை இடருக்குள் உட்படுத்துகிறவர்கள். நல்லா ஜெபம் இருப்பாங்க. என்னைக்கு இந்த இடரல் உட்படுத்துகிற மனிதனோடு சேர்ந்தாங்களோ அன்னைக்கு அவன் ஜெப வாழ்க்கையே உருப்படாமல் போயிருக்கும். அன்னைக்கு அவன் ஆண்டவரை தேடுகிறதுல குறைந்து போயிருப்பான். ஆண்டவர் அது 4வது சொல்லுகிற, இடரல் உண்டு பண்ணுகிறவனோடு நாம் ஐக்கியம் கொள்ளாதிருப்போம். 5வது, தெய்வீக அற்ற மனிதனோடு ஐக்கியம் கொள்ளாதீங்க. தெய்வீகமற்ற மனிதனோடு அப்படின்னு என்ன அர்த்தம்? தெய்வீக சொல்லுவோம் இல்லையா, அவங்க தேவ பயத்தோடு இருக்காங்க. தெய்வத்தின் மேலே அவங்க பேசினா தேவனை பற்றியே சிலர் பேசவே மாட்டாங்க. தேவனை பற்றியே சிலர் சொல்லவே மாட்டாங்க. ஆண்டவர் தேன்னு, ஆண்டவர் அற்புதம் செஞ்சார், என் வாழ்க்கையில் இதை தேவன் செஞ்சாருன்னு சொல்லவே மாட்டாங்க. ஒரு தெய்வீகமே இருக்காது. ஒரு தெய்வீகனா என்ன? உங்கள் சூழ்நிலை நீங்கள் போய் சொன்னீங்கன்னா உலக பிரமாணமான ஆலோசனையே தான் சொல்லுவாங்க. உலக பிரமாணமான ஒரு ஆலோசனை மட்டும்தான் அவர்களுக்கு சொல்ல தெரியும். இதை பண்ணுங்க, அந்த இடத்துல ஒரு இது பண்ணலாம், இந்த பிரச்சனை ஆயிடுச்சா அதுக்கு அந்த பிரச்சனையை இந்த தீர்வு பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம். அந்த வேர்ல்ட்லி திங்காகவே இருக்கும் அவங்களுடைய திங்கிங். எல்லாமே ஹெவன்லி திங்கிங் இருக்காது. ஆமென். உங்களுடைய ஐக்கியம் சபைக்குள்ள எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, தெய்வீகமற்றவர்களோடு நம்முடைய ஐக்கியம் இருக்கக்கூடாது. தெய்வீக பக்தி உள்ளவர்களோடு நம்முடைய ஐக்கியம் காணப்பட வேண்டும். அது அடுத்தது 6வது கடைசியாக ஒரு மனுஷன் எப்படிப்பட்டவனா, வசனத்தோடு முரண்படுகிறவர்களோடு நீங்கள் ஐக்கியம் வைக்கக்கூடாது. வசனத்தில் முரண்படுகிறவர்களோடு அப்படின்னு என்ன அர்த்தம்? வசனம்லாம் அப்படி தான் சொல்லும், நம்ம ஓடினாதான் நமக்கு ஆசீர்வாதம். என்னது? வசனம்லாம் அப்படி தான் சொல்லும், நீ இப்படி பண்ணாதான் உனக்கு ஆசீர்வாதம். வசனம் என்னங்க சொல்லுது? வசனம் ஒரு பக்கம் சொல்லுது, பாஸ்டர் பேசிட்டு போகிறாரு, நம்ம இப்படி பண்ணாதான் நம்ம அதை முன்னேறி போக முடியும், நம்ம அதை தடையை தாண்டி போக முடியும். தயவுசெய்து சொல்கிறேன், ஆண்டவர் பிள்ளைகள் இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த அளவுக்கு நமக்கு ஐக்கியம் இம்பார்ட்டன்டாக ஆண்டவர் சொல்கிறாரோ அந்த அளவுக்கு நம்முடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கணும். ஆமென். உலகத்தில் சொல்லுவோம்ல, உன் நண்பன் யாரென்று சொல், நீ யாரென்று சொல்லுகிறேன். அதாவது நம்ம நண்பன் எப்படிப்பட்டவனாக இருப்பானோ அப்படி தான் நாம் இருப்போம். ஆமென். இன்னைக்கு ஒருவேளை என்னுடைய நண்பன் குடிகாரான நண்பனாக இருப்பானா, அவனோடு கூட நான் ஐக்கியம் வைத்திருப்பேனா, என்னை பார்க்குறவங்கள என்ன தான் நினைப்பாங்க, நான் ஒருவேளை குடிக்கலைனாலும் அவனோடு கூட நான் நடந்து போகும் பொழுது பனைமரத்துக்கு கீழே நின்று நான் பாலே குடித்தாலும் என்னன்னு சொல்லுவாங்க, இந்த சமூகம் அதை தவறாக தான் எண்ணும். ஆண்டவரும் அதை தான் சொல்லுகிறார். இந்த திருச்சபையிலே எல்லாருமே பார்த்தீங்கன்னா கபடற்றவர்களாக இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த 12 சீசர்களில் ஒருவன், இயேசுவோடவே நடந்தவன், இயேசுவோடவே இருந்தவன், இயேசுவின் பணப்பையை அப்படின்னு ஃபினான்ஷியல் மினிஸ்டராக வாழ்ந்தவன். அதாவது என்ன அர்த்தம்? இவன் தான் கேஷியர் ஆண்டவருக்கு. ஆமென். ஆண்டவரே எனக்கு ஒரு பணம் தேவைப்படுதுப்பா, ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கணும்னு என்ன பண்ணுறது? இப்போ யூதாஸ்ட்ட கேளுங்க, அவர் தான் கேஷியர். இன்னைக்கு அவர் தான் கேஷியர் இருக்காரு, பணப்பையை அவர் தான் வச்சிருக்காரு. இயேசுவோடவே நடந்தான், இயேசுவோடவே வாழ்ந்தான், இயேசுவோடவே நின்னான், இயேசுவோடவே எல்லாத்தையும் பார்த்தான், இயேசு செஞ்ச அற்புதத்தை பார்த்தான், இயேசு செஞ்ச எல்லாத்தையும் பார்த்தான். ஆனால் யூதாசுக்குள்ளது ஒரு பெரிய குணம், பிசாசு அவனுக்குள் கூடி வந்தான். இயேசு கூட இருந்தவனே அப்படி இருந்திருக்க அந்த நிலைமைனா
இயேசு இங்கே பரலோகத்தில் இருக்காரு, நம்ம இந்த உலகத்தில் வாழுகிறோம். அப்படிப்பட்ட மனிதர்களுக்குள்ளும் அந்த யூதாஸின் குணாதிசயங்கள், அதாவது பிசாசு உள்ள வந்து பண்றான்னு சொல்வதை விட அந்த பிசாசுடைய குணாதிசயங்கள் சிலருக்குள்ளே சாத்தான் வெளிப்பட ஆரம்பிப்பான். ஏன்னா சபையின் ஐக்கியத்தை குலைக்கணும், அந்த சமாதானத்தை கெடுக்கணும், அவர்களுக்குள்ள பிரச்சனைகளை உண்டு பண்ண வேண்டும், பிரிவினைகளை உண்டு பண்ண வேண்டும், மார்க்க பேதங்களை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி சாத்தான் சில குணங்களை சிலருக்குள்ள வைக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆமென். அதனால தான் பல பிரச்சனைகளுக்குள்ள பாருங்க, சபைக்குள்ள என்னைக்குமே பிரச்சனையே இருக்கக்கூடாது. உலகத்தில் கூட சொல்லுவாங்கல்ல, பிரச்சனைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே 2 பிரச்சனை தலைவிரிச்சு ஆடிச்சாம. நம்ம உலகத்தில் பிரச்சனை, உலகத்தில் போராட்டம்னு வரும். உலகத்தில் போராட்டம் வந்து சபைக்குள்ளேயும் 4 பேருக்குள்ள சண்டை, சபைக்குள்ளேயும் போராட்டம்னா யோசிச்சு பாருங்க. ஆமென். ஆண்டவர் எவ்வளவு ஒரு வேதனைப்படுவார். ஆமென். அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எப்படிப்பட்டவர்களோட ஐக்கியம் கொள்ளக்கூடாதுன்னா ஒழுங்கற்று நடக்கிறவனோட ஐக்கியம் கொள்ளக்கூடாது. பிரிவினையை உண்டு பண்ணுகிறவன், ஒருவேளை உங்களையும் ஒருவேளை ஊழியக்காரன் கூட பேசவே கூடாதுன்னு யாராச்சும் பிரிவினை உண்டு பண்ணாங்கன்னா இன்னைக்கு அவனை விட்டு வீட்டுக்கு போயிருங்க. அவங்க கூட பேசாதீங்க தயவு செஞ்சு. ஊழியக்காரங்களை பார்க்காத, வெறும் ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிரு, நான் இப்படி தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க கூட சேராதீங்க. ஆமென். அவங்க கூட சேராதீங்க. திருச்சபையில் போனோமா வரமா அப்படி தான் இருக்கணும் அப்படின்னாங்கன்னா தயவு செஞ்சு அவங்க கூட அப்படி சேராதீங்க. நீங்கள் ஐக்கியம் உள்ளவர்களை வாழ வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பமாக இருக்கிறது. இதற்கு ஒரு ஆதாரணமான சில வசனங்களை காண்பித்து விட்டு நான் என்னுடைய வார்த்தைக்குள் போக விரும்புகிறேன். 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 3:6. மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் விலக வேண்டும் என்று கட்டளையிடுகிறேன். ஆமென். ஒழுங்கற்று நடக்கிற சில முறைமைகளின்படி நடக்காதவர்களை விட்டு நீ விலக வேண்டும் என்று கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். அடுத்து அதே இதில் 14-15 வசனத்தை வாசிங்கம்மா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர்களை விட்டு விலக, இவர்களை விட்டு போனால் அவர்கள் சத்துருவா எண்ணாத. ஒருவேளை இந்த பிரிவினை உண்டாக்குகிறவர்கள், ஒழுங்கற்று நடக்கிறவர்கள், தெய்வீக பயமற்று இருக்கிறவர்களை பார்த்து நீ என்ன பண்ணணும்னா இனம் கண்டுகொண்டு நீ விலக வேண்டும். விலகிட்டு என்ன பண்ணணும்னா, நான் விலகிட்டேன் அதனால் நான் பேசவே மாட்டேன் அப்படி கிடையாது. நீ விலகிட்டு பேசணும். எப்படி பேசணும்? அளவோடு. ஆமென். ஐக்கியத்தை தான் தேவன் சொல்ற. ஐக்கியம்னா என்ன? எப்போதும் எப்படி அந்த எலியும் அந்த தவளை இருந்தது போல எப்பயுமே காலில் கட்டி இருக்கிறது போல இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட மனிதர்களுக்குள்ளே நம்ம என்ன இனம் கண்டு கொண்டு, அப்படிப்பட்ட மனிதர் இனம் கண்டு கொண்டு பைபிள் சொல்லுது அவர்கள்ட்டு விலகிட்டு அளவோடு நம்முடைய ஐக்கியம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 16வது அதிகாரம் 17 வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். 16-17. அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கை, பி கேர்ஃபுல். எச்சரிக்கையாக இருப்பது மட்டுமல்ல, அவர்களோடு ஐக்கியம் கொள்ளாமல் அவர்கள்ட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு தேவன் புத்தி சொல்லுகிறார். அல்லேலூயா. இது திருச்சபையில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு ஆரம்ப புத்தி என்னன்னா, நீங்கள் ஐக்கியம் கொள்வது ரொம்ப ரொம்ப நன்மையானது. ஆனால் இந்த திருச்சபையில் எப்படிப்பட்டவர்களோடு நம்ம ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்றால், எப்படிப்பட்டவரோட ஐக்கியம் கொள்ளக்கூடாது என்றால், பிரிவினைகளை உண்டு பண்ணுகிறவன், மார்க்க பேதங்களை உண்டு பண்ணுகிறவன், பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறவன், நெருக்கத்தை உண்டு பண்ணுகிறவன், போராட்டத்தை உண்டு பண்ணுகிறவரோடு அவனோட ஐக்கியம் இருக்கக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், அப்படி ஓப்பனாக சொல்ல போனால் யாருக்குள்ளே சண்டையே இருக்கக்கூடாது. இதுதான் தேவ சபை. ஆமென். யாருக்குள்ளேயும் பிரிவினையே இருக்கக்கூடாது. யாரும் என்ன பண்ண கீழே நினைக்கூடாது, மேலே நினைக்கூடாது. யாவரும் கிறிஸ்துவ இரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இருதயத்தோடு இருப்பவர்களோடு நீங்கள் ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம், ஐயோ என்கிட்ட நல்லா பேசுவாங்க பிரதர், இன்னைக்கெல்லாம் ஏன் பேச மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. பிரதர் சிஸ்டர் நல்லா வரம்போல ஸ்தோத்திரம் சொல்லி என்னை வரவேற்பாங்க, இன்னைக்கு என் கூடலாம் பேசுறதே இல்லை அப்படின்னு நீங்கள் ஒருவேளை நீங்கள் நினைப்பீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட மனிதர்களை விட்டு நீ விலக வேண்டும். ஆமென். ஏன் அந்த ஒரு மனக்கசப்பு ஏற்படுதுன்னா அது பிசாசுடைய தந்திரம்.
ஆமென். பிசாசு தான் என்ன பண்றானா, அந்த மனிதர்களுக்குள்ள சில குணாதிசயங்களை கொடுத்து பிரிவினைகளையும் போராட்டங்களையும் நெருக்கங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வைக்கிறான். ஆமென். அதனால நான் திருச்சபை போதகராக இருக்கிறேன், நான் எப்பொழுதுமே இந்த விஷயத்தை நான் ஜாக்கிரதையா இருப்பேன். என்னன்னா, பிரிவினை உண்டு பண்ணுவர்களோடு நம்முடைய ஐக்கியம் அதிகமாய் காணப்படக்கூடாது என்பதில் நாம் எப்பொழுதுமே நான் ஜாக்கிரதை உள்ளவனாக இருப்பேன். விசுவாசிகளாக நீங்களும் அப்படிதான் இருக்கணும். எல்லாருமே ஐக்கியம் உள்ளவர்கள் என்று சொல்லி எப்படி எலியோடு கூட இருந்தது போல இருக்காம, அந்த தவளையோடு கூட இருந்தது போல இருக்காம, அப்படிப்பட்ட மனிதரோட ஐக்கியம் கொள்ளுவோனா நாமும் கொஞ்ச நாட்களில் ஒழுங்கற்றவர்களாக மாறிடுவோம், நாமும் கொஞ்ச நாட்களிலே பிரிவினவாதிகளாக மாறிடுவோம், நாமும் கொஞ்ச நாட்களிலே தெய்வ பயம் மற்றவர்களாய் மாறிவிடுவோம், நாமும் கொஞ்ச நாட்களிலே வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் மாறிவிடுவோம், நாமும் கொஞ்ச நாட்களிலே இடரல் உண்டு பண்ணுகிறவர்களாய் மாறிவிடுவோம். அப்போ தயவு செஞ்சு ஆண்டவர் சொல்லுகிறார், எப்படிப்பட்டவர்களோடு நீ ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்றால், நீ எப்படிப்பட்டவர்களோட ஐக்கியம் கொள்றையோ இல்லையோ, இப்படிப்பட்டவர்களோட ஐக்கியம் கொள்ளாத. ஆமென். வசனம் தான் சொல்லுகிறது, துன்மார்க்கனோடு நடவாமல், பாவிகளோடு நில்லாமல், பரியாசக்காரனோடு உட்காராத. ஆண்டவர் தான் சொல்றாரு, நீ துன்மார்க்கனோடு உட்கார்ந்து பாவிகளோடு நின்று பரியாசக்காரனோடு உட்கார்ந்து கர்த்தருடைய வேதத்தை வாசிச்சு பாரு. நான் இன்னைக்கு சொல்றேன், உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன். இன்னைக்கு நீங்க துன்மார்க்கனோடே சேருங்க, பாவிகளோடே பாவிகள் வழியிலே போங்க, பரியாசம் பண்றவங்களோட சேர்ந்து நீங்களும் பரியாசம் பண்ணுங்க. கர்த்தர் உங்க கூட பேசுவாரான்னு பார்க்கலாம். நம்மளே வேணா சொல்லலாம், என்கிட்ட ஏசப்பா பேசுறாருன்னு. நான் ஏசப்பா பேச மாட்டார். வசனம் தெளிவாக சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாத, பாவிகள் இருக்கிற இடத்துல நீ நில்லாத. அப்படின்னு அர்த்தம், துன்மார்க்கன் ஒரு வழியை உனக்கு காண்பிக்கிறானா, நீ இனம் கண்டு கொண்டு அவர்களோட ஐக்கியம் கொள்ளாம, சரிங்க பிரதர் சிஸ்டர் ஓகே சிஸ்டர்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஓடி போயிரு. ஆமென். ஓகே 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 ஓகேன்ட்டு இப்படி திரும்பி போயிடணும். ஆமென். அப்படி பண்ண மாட்டேன்னு சொன்னால் தான் சங்கடம் வரும். இல்லை சரிங்க ஓகேங்க ஓகேங்கன்ட்டு அப்படியே ஓடி போயிடும். நான் அப்படி தான் என்ன பண்ணுவேன், சில நேரங்களில் இங்கேயே நில்லுங்கம்பாங்க, இந்த இடத்துல நில்லுங்க, 5 நிமிஷத்தில் வந்துடுற பிரதர் அப்படிமா ஃப்ரெண்டு ஒருத்தன். அவன் போய் அடுத்த செகண்ட் முக்கு திரும்பின உடனே அப்படியே வண்டி திருப்பிட்டு ஓடி போயிடுவேன். ஏன்னா எனக்கு தெரியும் 5 நிமிஷம் அங்கே நான் நின்றுனா இன்னொரு 5 நிமிஷம் அவன் கூட போய் நான் செலவிடுவேன். அந்த 5 நிமிஷம் என் வாழ்க்கையை புரட்டி போட்டுன்னு எனக்கு தெரியும். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், துன்மார்க்கனோடு நான் ஆலோசனையில் நடவக்கூடாது. பாவி ஒரு பாவம் செய்கிற ஏதோ ஒரு பாவத்தில் விழுந்திருக்கிற மனிதனோடு கூட நான் இருக்கும் பொழுது நானும் கொஞ்ச நாட்களிலே என்னை அறியாமலே பாவம் செய்ய ஆரம்பிச்சிருவேன். ஏன் நம்ம என்ன பெரிய இயேசு கிறிஸ்துவா? நம்மளும் மனிதர்கள் தான் இல்லையா? நம்மளும் பாவ சரீரம் உடையவர்கள். கொஞ்ச நாட்கள் அவர்களோடு பேசியிருப்போம், அவர்களோடு பழகியிருப்போம்னா அந்த குணம் நமக்குள்ளே வந்துடும். ஆமென். அதனால தயவு செஞ்சு ஆண்டவர் சொல்லுகிறார், பரியாசக்காரர்கள் ஒருவேளை 4 பேர் சேர்ந்து கிண்டல் பண்ணுறாங்க, கேலி செய்கிறாங்கன்னா அவங்க கூட போய் தயவு செஞ்சு உட்காராதீங்க. பரியாசம் செய்கிற இடத்துல இன்றைக்கு வரைக்கும் என்ன பார்த்துருக்கிறீங்க? என்னைக்காச்சும் பரியாசம் செய்து 4 பேர் அவங்கள ஒருத்தனையே டார்கெட் பண்ணி பரியாசம் செய்கிற இடத்துல இருக்கிறத பார்த்துருக்கீங்களா? என்றைக்கும் இருக்கக்கூடாது. ஆண்டவர் என்னைக்கு விளையாட்டுத்தனமாக நம்ம பேசுவது தப்பில்லை. ஆனால் ஒரு மனிதனை பரியாசம் செய்து கொண்டே அவனுடைய மட்டம் தட்டி பேசுவது என்பது அது தேவன் அருவருக்கிற காரியம். பரியாசம், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார்னு பைபிள் சொல்லுது. அப்ப ஆண்டவர் பிள்ளைகள் ஒரு நாளும் பரியாசத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. அப்படிப்பட்ட மனிதர்களோடு நாம் ஐக்கியமும் கொள்ளக்கூடாது. ஆமென். இப்படிப்பட்ட ஐக்கியம் எப்படிப்பட்ட ஐக்கியம் தெரியுமா? இளையகுமாரன் ஐக்கியம். என்ன ஐக்கியம்? இளையகுமாரனோட ஐக்கியம் என்ன? இளையகுமாரன் சொல்லுங்க. கெட்ட சவகாசம். அது வரைக்கும் தகப்பன் பேச்சு கேட்டு நடந்த இளையகுமாரன் என்றைக்கு அவன் கெட்ட மனிதரோடு கெட்ட ஃப்ரெண்ட்ஸோடு அவன் சகவாசம் வச்சானோ அன்னைக்கே அப்பாட்ட வந்து ஒன்று கேட்குறான், என் சொத்தை பிரித்து கொடு, நான் கிளம்புறேன். அப்பா ஒன்றும் பண்ணலை, சொத்தையும் பிரித்து கொடுத்துட்டார். அவன் சொத்தையும் வாங்கிட்டு போனான். அங்கே போய் யாரெல்லாம் அவனுக்கு ஆலோசனை சொல்லி நடத்தினாங்களோ அந்த துன்மார்க்கன் எல்லா பணத்தையும் சுருட்டிட்டு அவனை ரோட்டில் விட்டு போயிட்டாங்க. வசனம் சொல்லுகிறது, பன்றி திங்கிற தவிட்டு கூட அவனுக்கு சாப்பிட கிடைக்கலையாமா. பன்றி திங்கிற தவிட்ட கூட சாப்பிட முடியாம கூட, ஏன்னா கூட்டு போன தனியாவே வந்திருப்பான், அப்பாட்ட சொத்தை பிரிச்சு இல்லை, இவனோடு கூட சில 4 நண்பர்கள் போயிருப்பாங்க. அவர்கள் எல்லாம் பணம் செலவழிந்து போன உடனே இல்லாமல் போயிட்டாங்க. பைபிள் சொல்லுது, பன்றி திங்கிற தவிட்டு கூட கிடைக்காம யோசிக்கிறானம்மா, எங்கள் அப்பா வீட்டில் வேலைக்காரனு கூட நல்ல சாப்பாடு கிடைக்கும், இவனுக்கு பேச்சை நம்பி வந்து என் வாழ்க்கை எனக்கு பன்றி திங்கிற தவிட்டு கூட இல்லாமல் இருக்கிறது. ஹல்லேலூயா. இது இப்படிப்பட்ட சகவாசம், இப்படிப்பட்ட ஐக்கியம் நம்மளை தேவனை விட்டு பிரித்து விடும், தேவனை விட்டு விலக்கி விடும்.
தேவ அன்பை நம் இருதயத்தில் வைக்க விடாது. கோபங்களையும் வைராக்கியங்களையும் நமக்குள்ளே கொண்டு வர ஆரம்பித்து விடும். தயவுசெய்து சொல்கிறேன், அப்படிப்பட்டவர்களோடு நாம் தேவ சமூகத்திலும் சரி வெளியிலும் சரி ஐக்கியம் கொள்ள வேண்டாம். அல்லேலூயா. இயேசு பிசாசோட ஐக்கியம் கொண்டிருந்தாரா, பிதாவோட ஐக்கியம் கொண்டிருந்தாரா? நம்ம இயேசுவின் பிள்ளைகள் இயேசுவை போல பிதாவோட ஐக்கியம் கொண்டிருக்கணும். சீசர்கள் என்ன பண்ணாங்க? பிதாவோட ஐக்கியம் கொண்டிருந்தாங்களா, பிசாசோட ஐக்கியம் கொண்டிருந்தாங்களா? சீசர்கள் எல்லாரும் இயேசுவோடு பிதாவோட ஐக்கியம் கொண்டிருந்தார்கள். நான் இயேசுவோட ஐக்கியம் கொண்டு பாவங்க. பிசாசு யாரு? பிசாசு யாருங்க? பாவங்க. அவரது என்னதான் கீழே விழுந்திருந்தாலும் நம்ம தானே தூக்கி விடணும். நீங்க பிசாசுக்கு பாவம் பார்க்காதீங்க. ஒருவேளை பிசாசு பிடியில் இருக்கவனுக்கு பாவம் பாருங்க. நான் சொல்றது புரியுன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பண்றோம்? பிசாசுக்கு பாவம் பார்க்குறோம். ஆண்டவர் அவனை அப்படி போய் தள்ளி போட்டாரு, பார்த்தா பாவமா இருக்கு. அப்படி பாவம் பார்ப்போம். அந்த பிசாசு நம்மளை அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டு நம்மளை தூக்கிட்டு போயிடுவாங்க அவன் வீட்டுக்கு. ஆனால் பிசாசு பிடித்திருக்கவனுக்கு, வியாதியில் இருக்கிறவனுக்கு பாவம் காமிங்க. ஆனால் பிசாசின் குணம் உடைய பிசாசாய் வாழுகிறவனுக்கு நீங்கள் பாவம் காமிச்சிங்க, நீங்களும் பிசாசின் குணமுடையவர்களாய் மாறிடுவீங்க. நீங்களும் பிசாசோடு ஐக்கியம் கொள்ளும் பொழுது அந்த பிசாசோட ஐக்கியம் உங்களை என்ன பண்ணுனா, உங்களையும் பிதாவோடு ஐக்கியம் பாராட்டினா நீங்களும் இயேசுவை போல ஆசீர்வாதமாக வாழலாம். பிசாசோடு ஐக்கியம் பாராட்டினா நீங்களும் பிசாசை போல ஐக்கியத்தை கெடுக்கலாம். உங்கள் ஐக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இன்னைக்கு கற்றுத்தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு? ஐக்கியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால ஐக்கியமே தேவையில்லை அப்படின்னு நீங்கள் இருக்கக்கூடாது. இன்னைக்கு திருச்சபையிலே நாம் வந்திருக்கிறோம், ஒரு விசுவாசியே இருக்கிறோம் அப்படின்னா திருச்சபையோட அடித்தளம் என்னன்னா ஐக்கியம்தான். அதாவது ஐக்கியம் என்றால் என்ன? ஒன்னஸ், ஒற்றுமை, அதாவது யூனிட்டி. ஆமென். அந்த ஒன்னஸ் தான் பிசாசானவன் கெடுக்க நினைப்பான், பிரிவினைகளை கொண்டு வர நினைப்பான். ஒருத்தர் கருத்து வேறுபாடு, ஒருத்தர் பிரச்சனை, ஒருத்தர் சண்டை, ஒருத்தர் வெறுப்பு, அதையெல்லாம் எங்கே இருக்கக்கூடாதுன்னா வெளியில் இருக்கலாம், தப்பு கிடையாது. வீட்டில் இருக்கலாம், ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் சபைக்குள்ளே அப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு நாளுமே இருக்கக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஐக்கியத்தின் மூலியமா என்ன நன்மை வருதாமா? வாசிங்க எனக்காக சங்கீதத்தின் புஸ்தகம் 133வது சங்கீதம், அதில் 1, 2, 3 வசனங்களை வாசிக்கலாம். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. வாவ், எத்தனை நன்மையும்! ஆண்டவருடைய பார்வையில் ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியும் ஐக்கியமா இருப்பது ஆண்டவர் பார்வையில் எப்படி இருக்காமா? எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமா இருக்கு. எஸ், ஆமென். 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 எஸ், ஹல்லேலூயா. வசனம் தெளிவா சொல்லுது, எங்கே ஐக்கியம் உண்டோ அங்கேதான் ஆசீர்வாதமும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையும் அங்கே வரப்போகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஒரு திருச்சபையிலே சாத்தானுடைய ஒரு பெரிய தந்திரம் என்னவென்றால் ஐக்கியத்தை கெடுப்பது, ஐக்கியத்தை சீர்குலைப்பது. அதாவது நமக்குள்ள இருக்கிற ஒற்றுமையை சாத்தானானவன் கெடுக்க நினைப்பான், சாத்தானானவன் உருகுலைக்க நினைப்பான். இன்னைக்கு பாருங்களேன், ஆரம்பத்தில் இருந்தது போல உங்களுடைய ஐக்கியம் இன்னைக்கு திருச்சபையோடு இருக்கிறதா என்று கேட்டால் எல்லாருமே சொல்லுவீங்க 150% குறைஞ்சு போச்சு, சிலர் 90% குறைஞ்சு போச்சு, சிலருக்கு ஒரே ஒரு % தான் ஐக்கியம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனால் இது நான் சொல்றேன், இது சாத்தானுடைய பெரிய தந்திரம். இந்த ஐக்கியத்தை கெடுத்தாதான் ஆலயத்தில் உனக்கு உண்டான நன்மையை நீ பெற்றுக்கொள்ள முடியாம பண்ண முடியும். பைபிள் வசனம் என்ன சொல்றதுன்னா, என்னுடைய ஜனங்கள் ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாய் தேவாலயம் எங்கிலும் செழித்திருப்பார்கள். செழிப்பு எங்கிருந்து உங்க வாழ்க்கையில வருது அப்படின்னா நீரூற்றறையிலிருந்து. உங்களுடைய நீரூற்று எதுனா உங்க சபை, உங்க ஐக்கியம். ஒரு செடியை எடுத்து, நீரூற்று பக்கத்தில் இருக்க ஒரு செடி நல்லா வளர்ந்துட்டு இருக்கு, அந்த செடியை எடுத்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி வச்சா எப்படி இருக்கும்? அதோடைய வளர்ச்சி என்னாகும்? பாதிக்கப்படும். சாத்தானுடைய பெரிய தந்திரம் அதுதான். நீரூற்று இந்த ஐக்கியம், நீரூற்று இந்த சபை, இந்த ஐக்கியத்தை விட்டு உன்னை நான் எடுத்து போட்டா ஆட்டோமேட்டிக்காக உன் வளர்ச்சி குறையும், ஆட்டோமேட்டிக்காக உன் சரீரம் பாதிக்கப்படும், ஆட்டோமேட்டிக்காக உன் குடும்பம் பாதிக்கப்படும். இது சாத்தானுடைய பெரிய 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 மிகப்பெரிய தந்திரம். அப்போ பாருங்க, வசனம் சொல்லுது, நம்ம ஐக்கியமாக இருப்பதனால என்ன ஆசீர்வதிக்கப்படுகிறோமாமா? ஆசீர்வாதம் அங்கே வருது. ஹல்லேலூயா. அப்போ சாத்தானுடைய பிரச்சனை என்ன? நீ ஒன்றா இருந்தால் என்ன பண்ணிடுவ?
ஆசீர்வாதமாக மாறிடுவேன், சபை வளர்ந்துரும், சபை மேன்மையாயிரும், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. இந்த ஐக்கியத்தை பார்த்து சாத்தானுக்கு பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு சாத்தான் என்ன பண்ணுறான்னா சிலரை ஐக்கியத்திலிருந்து கெடுத்து போடுறான். ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, இந்த ஐக்கியம் நமக்கு நிச்சயமாய் தேவை என்பதை ஆண்டவர் நமக்கு மறுபடியும் உணர்த்துகிறார். எனக்காக ஒரு வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். சகோதரரே, நீங்கள் எல்லோரும் நல்ல கவனிங்க, என்ன பண்ணுமாமா, ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் என்ன மனது, ஏக மனதும் ஏக யோசனையும் ஆமென் ஆமென் அல்லேலூயா. இந்த திருச்சபையில் வருகிற எல்லாரும் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறாரு தெரியுமா ஆண்டவர்? எப்படி இருக்கணுமாமா? எல்லாரும் ஒரே காரியத்தை பேசணுமாமா. எப்படி பேசணும்? சர்ச்சுக்கு வரும்போது எல்லாம் ஒரே காரியத்தை பேசுகிறோமா? இதுதாங்க ஒற்றுமை. நாங்கள் எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்துருக்கிறோம் இன்னைக்கு திருவிருந்து. அதனால அப்படி கிடையாது. எது தெரியுமா ஐக்கியம்? நம்ம எல்லாம் சபையார் எல்லாரும் இணைந்து ஒரே காரியத்தை பேசுகிறோம். இன்றைக்கி பெரிய டாபிக் ஒன்று இருக்குது. என்ன? இயேசு. இந்த சபையில் இன்றைக்கி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இயேசு மட்டும்தான் நான் பேசணும். இன்றைக்கி திருச்சபையில் நான் வந்தால் என்ன பேசணும்னா, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரே டாபிக். என்ன டாப்பிக்கு? அந்த சேலை வாங்கியிருக்கீங்க, இந்த கடையில் வாங்கினீங்க பாருங்கள், லைட்டாக இந்த ஒயிட் ஷர்ட்டை எந்த கடையில் வாங்கினீங்க? என்றைக்கு தான் புதுசாக போட்டிங்களா, இல்லை பழசா செகண்ட்ஸ்லேயும் வாங்கினீங்களா? தேவ பிள்ளைகள் திருச்சபைக்குள் வரும் பொழுது ஒரே காரியத்தை தான் எல்லாரும் பேசணும். அதுதான் தேவன் சொல்கிற ஐக்கியம். அடுத்து என்ன சொல்கிறார் பாருங்க, பிரிவினைகள் எதுவும் இல்லாமல். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு திருச்சபைகளுக்குள் வருகிற தேவ பிள்ளைகளுக்குள்ள பிரிவினைகள் இருக்கக்கூடாது. பிரிவினைகள்னா என்ன? அதுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்க தேவையில்லை. பிரிவினைன்னா தெரியும், பிரிவினை தான். பிரிவினைகள் தயவு செஞ்சு தேவ சமூகத்தில் வரும்போது இருக்கக்கூடாது. பிரிவினை என்பது சாத்தானுடைய மிகப்பெரிய ஒரு தந்திரமான ஆயுதம். அந்த ஆயுதங்களுக்கு நம்ம வீடுகளுக்குள்ளே, நம்ம இருதயத்துக்குள்ளே இடம் கொடுத்துட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வேற பிடுங்க ஆரம்பிச்சிடுவாங்க. இருந்து சபையில் நாட்டப்பட்டிருக்கிற நம்ம வேற கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்கி வெளியே இருப்பான், கொஞ்சம் கொஞ்சமாக வெளியெடுப்பான். சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரத்துக்கு இடம் கொடுத்துறாங்க. அடுத்து பாருங்க, ஏக மனதும் ஏக யோசனையும். ஆமென். எத்தனை பேர் இங்கே வந்திருக்கிறீங்க ஏக மனதோடு இருக்கிறீங்க? ஏக மனதுன்னா என்ன? எல்லாருக்கும் ஆண்டவரே, இங்கே நான் சபைக்குள்ள வந்திருக்கிறேன், என்னை மட்டும் ஆசீர்வதிங்க, என்னை மட்டும் ஆசீர்வதிங்க, என்னை மட்டும் ஆசீர்வதிங்க, என்னை மட்டும் உயர்த்துங்க, என்னை மட்டும் உயர்த்துங்க, என்னை மட்டும் வாய்ங்க. ஏன் நான் மட்டும் நல்லா இருக்கணும், நான் மட்டும் நல்லா இருக்கணும், அவெல்லாம் செத்து போயிடணும். பைபிள் என்ன சொல்றதுன்னா ஏக மனது. இங்கே திருச்சபைக்குள் வருகிற தேவ பிள்ளைகளுக்குள்ள ஒன்று இருக்கணும். என்ன தெரியுமா? நான் நல்லா இருக்கிறது போலவே இந்த அக்கா நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கிறது போலவே இந்த சகோதரன் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கிறது போலவே அவர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த திருச்சபையில் எல்லாரும் நல்லா இருக்கணும். இன்னைக்கு திருச்சபைக்குள்ள வர விசுவாசிகள் ஒவ்வொருடைய இருதயத்தில் ஒன்று இருக்கணும். என்ன தெரியுமா? என் சர்ச்சுக்கு வர எல்லார் விசுவாசியும் நல்ல சொந்த வீடு வாங்கணும், சொந்த வாகனம் வாங்கணும், சொந்தமாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும். யாராவது மனசில் அப்படி இருக்கா? ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கை உயர்த்தலை, சிலர் கை உயர்த்தலை, ஏன்னா மனசில் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இல்லை நான் வீடு வாங்கணும், நான் கார் வாங்கணும், நான் செட்டில் ஆகணும், நான் நல்லா இருந்தால் போதும், அடுத்து அவன் நல்லா இருந்தானே, நல்லா இல்லைன்னா எனக்கு என்ன? தேவ பிள்ளைகளுக்குள்ள ஒரு இருதயம் இருக்கணும், ஏக சிந்தை. யோபுவை ஏன் கர்த்தர் ஆசீர்வதிச்சார்னா, யோபு தனக்குரியதை தேடலை, தன் சிநேகிதனுக்குரியதை அவர் தேடினான். ஆமென். பைபிள் அதான் சொல்லுது, நீ உனக்குரிய தேடாம பிறனுக்குரியதை தேடு, உனக்குரியது உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக வரும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு திருச்சபையில் வருகிற நம்முடைய மனதில் ஒரு விஷயம் இருக்கணும், ஏக மனதாக இருக்கணும். எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், யாருடைய வாழ்க்கையிலும் வியாதி வந்துடக்கூடாது. நான் நினைச்சது மாதிரியே நடந்துருச்சா வாழ்க்கையில்? என்ன வாய் பேசுனா இன்னைக்கு பாத்தியா, அன்னைக்கு பாத்தியா? தேவ பிள்ளைகளுக்குள்ள இப்படிப்பட்ட இருதயம் இருக்கவே கூடாது. நீங்கள் பரிதாபப்படணும். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் வியாதி வந்துருச்சா, அவங்கள போய் நேரில் சந்திச்சு, சிஸ்டர் பிரதர் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணிங்களா, ஃபோன் பண்ணி தரேன், பேசுங்க, ஜெபம் பண்ணுவங்க. தயவு செஞ்சு அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் உள்ளவர்களாய் திருச்சபை உள்ள ஜனங்கள் வாழ்ந்துட்டாங்கன்னா
யாருமே உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு அபிஷேகம் உங்களுக்கு போதிக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஆனால் இந்த பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுமா? மிக தந்திரமான ஆள். அவ்வளோ பெரிய ஆதாம் ஏவாளையே மடக்கினான் பாருங்க. ஆண்டவர் உண்டாக்கின ஆதாம் ஏவாளுக்கு போய் ஒரு ஆலோசனை சொல்கிறான். ஃபஸ்ட்டு ஒரு பொய்யை சொல்கிறான். என்ன தெரியுமா பொய் சொல்கிறான்? இந்த கனியை நீ சாப்பிட வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னாரோ? இயேசு சொன்னது என்ன? இந்த கனியை மட்டும் புசிக்காத. ஆனால் பிசாசு போய் சொல்கிறான், இந்த தோட்டத்தில் உள்ள கனியை. ஆண்டவர் சொல்ல தோட்டத்தில் இருக்க எல்லாத்தையும் சாப்பிட, இதை ஒன்று மட்டும் சாப்பிடாத. பிசாசு வந்து என்ன சொல்லுவான் பாரு, அந்த ஏசப்பா பாரு, அவர் என்ன பெரிய ஆளா? ஏய், உனக்கு நான் அதிகாரத்தை தரேன், நீ இந்த பழத்தை சாப்பிடு, இப்பவே நீ இயேசுவை போல மாறுவே. இப்பவே அந்த பாஸ்டர் இயேசுவை பத்தி அவர் என்ன பெரிய ஆளா? நீ இன்னைக்கு பைபிள் எடுத்து உட்கார்ந்தனா நான் உன் ஜெபத்தை கேட்க மாட்டேனா? பைபிள் எடுத்து உட்காரு, முள்ளங்கால முடக்கு. பாஸ்டருக்கு மேல இயேசுவின் நாமத்தில் பாஸ்டர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒரு பாஸ்டர் நாள் வேதனையோட சொன்னார், பாஸ்டர் நான் நிறைய விசுவாசிகளுக்கு ஜெபம் பண்ணேன், ஒரு நாள் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, எல்லா விசுவாசிகள் சில விசுவாசிகள் என் தலைமையில கை வச்சு ஜெபம் பண்றாங்க பாஸ்டர்ங்கிறார். ஆண்டவர் இந்த அளவுக்கு என் வாழ்க்கையை மாற்றி விட்டாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், ஒரு ஏக சிந்தை, ஒரு ஏக மனது. இன்னைக்கு திருச்சபைக்குள் நீங்கள் எல்லாரும் வருகிறீங்கன்னா, ஒரு திருச்சபையின் உண்மையான ஒரு ஊழியனாக இருந்து அவர்களுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா, எந்த விசுவாசியும் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்போம். எந்த விசுவாசி அவங்க அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, சண்டை போட்டு இருக்காங்க, வீட்டில் ஆசீர்வாதம் இல்லை, கடனோடு வாழ்கிறாங்கன்னா, ஹே பாத்தியா ஆண்டவர் கடனோடு வச்சிருக்காரு, அப்படி என்றைக்குமே நினைக்க மாட்டாங்க. அவர்கள் எல்லாரும் தேவனுக்கு தெரியும். தேவ சமூகத்திலே அவர்களுக்காக கண்ணீர் வெடித்து ஜெபிக்கிற ஒரு ஊழியக்காரர்களாய் ஆண்டவர் வைத்திருப்பார். அப்போ இன்றைக்கு நான் சொல்லுகிற தேவ பிள்ளைகள், சபையில் வர ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ள ஒரு மனது இருக்கணும், ஏக மனது, ஏக ஒரு சிந்தை நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, சபை ஜனங்கள் கூடி வரும்போது என்ன பண்ணணும்னா, இவங்களெல்லாம் இருக்கணும். அதுதான் ஒரு மனம், அதான் ஒரு மனம். இல்லை பாஸ்டர், நீங்கள் அல்லேலூயா பாடும்போது நாங்கள் ஒரு மனமாக பாடினோம் பார்த்தீங்களா? கோரஸ் பாடும்போது நாங்கள் எல்லாம் ஒரு மனமாக சத்தம் வந்துச்சு பார்த்தீங்களா? அது ஒரு மனமா? நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நாம் எல்லாரும் யூத் மீட்டிங் வரப்போகுது, ஒரே மாதிரி ட்ரெஸ், நீங்களா தயவு செஞ்சு ஒரு மாதிரி ட்ரெஸ் எடுத்துடாதீங்க. ட்ரெஸ் எடுக்கும்போது ஒரே பஞ்சாயத்தாக இருக்குது இவங்களுக்கு. சேரீ எடுக்கும்போது ஒரே பஞ்சாயத்தாக இருக்குது. எனக்கு இந்த ட்ரெஸ் வேணாம், எனக்கு அந்த ட்ரெஸ் வேணாம், எனக்கு இது பிடிக்கவில்லை, அது பிடிக்கவில்லை. இந்த சாதாரண விஷயத்திலே ஒரு மனதோடு நம்ம செயல்படலைன்னா எப்படி பரலோகத்துக்குரியதில் நம்ம ஒரு மனதோடு செயல்பட முடியும்? அதனால தான் இந்த ட்ரெஸ் விஷயத்தில் நான் இடையில வரதே இல்லை. ட்ரெஸ்ஸு நீங்கள் ஒன்றா போட்டாலும் சரி, இல்லை எப்படி போடலனாலும் சரி, எனக்கு அது அவசியம் இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும், அது அந்த இடத்துல ஏதோ ஒரு பிசாசா நம்ம கிரியை செய்வான் அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் இதில் நான் விலகுவதே, உள்ள என்ட்ராகிறதே கிடையாது. ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டாலும் சரி, என்னைக்காச்சும் திருச்சபையில் நான் வந்து நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு போட போகிறோம், எல்லாரும் சாரீ போட போகிறோன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி வரை செஞ்சதில்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு போச்சு, இனிமேல் இந்த விஷயத்தை நம்ம முன்னெடுக்கக்கூடாது. அப்படி முன்னெடுத்தாலும் யாரையாகலும் வச்சு முன்னெடுக்கலாம், அவர்கள் பாடுபடட்டும்னு விட்டுறது. ஏன் நான் இப்படி பண்ணுறேன்னா, தேவ பிள்ளைகள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சாத்தானுடைய தந்திரம் என்ன? நாம் வெளிப்புகாரமாக ஆண்டவரை ஒற்றுமையோடு ஆராதிக்கணும் நாம் நினச்சிட்டு இருக்கோம். சர்ச்சுக்கு வரும்போது எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து எல்லாரும் ஒற்றுமையாக ஆராதிக்க நாம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் பிசாசு நமக்குள்ளேயே மார்க்க பேதங்களை, பிரிவினைகளை, பிரச்சனைகளை, போராட்டங்களை, ஏக சிந்தா இல்லாத மனசை, ஏக அன்பில்லாத மனசை நமக்குள்ள விதைச்சிக்கிட்டே இருக்கிறான். இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த திருச்சபையில் இருக்கிற உங்களுக்கு, இந்த திருச்சபையில் இருக்க யாராவது மேல கசப்பு இருக்கா? நம்புவேனா? உண்மையா? ஒரு துளி கூட கசப்பு என் மேல இல்லை, பக்கத்தில் யாராச்சும் மேலே ஒரு துளி கூட கசப்பே இல்லை பாஸ்டர். ஐயோ, அவங்க மேலே கசப்பு, மன வருத்தம் எனக்கு இருக்கு. எனது சொல்லுவோம் இல்லையா, நான் அவர்கள் என்னை திட்டி விட்டார்கள், நான் மறந்து விட்டேன், ஆனாலும் எனக்கு மறக்க முடியவில்லை. ஏசப்பா நம்ம பண்ண எல்லா பாவத்தை என்ன பண்ணாரம்மா? மன்னிக்க மட்டும் இல்லை, மறந்தார். ஆனால் மனுஷன் மறக்க மாட்டான். இந்த மனுஷ பைய பாருங்க, ஒன்னையும் மறக்க மாட்டான். மனசில் வச்சுட்டே இருந்து என்னைக்கு அவன் விழுகிறான், அன்னைக்கு நான் எதிர்பார்த்தது போலவே கர்த்தர் செய்து முடித்தாரா? ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் ஒன்றை நினைக்கணும், நான் ஐக்கியம் உள்ளவனாக. இதை தான் கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், போதிக்கிறார். ஒரு திருச்சபை ஆண்டவர் உண்டாக்க காரணம் என்ன? எல்லாரும் வந்து ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுட்டு அல்லேலூயா பாடும்போது எல்லாரும் ஒரே மாதிரி அல்லேலூயா பாடுவதற்காக அல்ல. எல்லாரும் ஒரு ஒன்னஸ் இருக்கணும்,
எல்லாரும் ஒன்னே சிந்திக்கணும். எல்லாரும் என்ன சிந்திக்கணும்? எல்லாரும் ஆண்டவருக்காக எதாவது செய்யணும்னு சிந்திக்கணும். சர்ச்சில் எதாவது செய்யணும் எல்லாரும் சிந்திக்கணும். அப்போ தான் ஆண்டவர் அங்கே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார் என்று வேதாகமம் கற்றுக் கொடுக்கிறது. ஆமென். இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஆண்டவர் நம்முடைய திருச்சபையிலே அதிசயத்தின் கதவுகளை பூட்டி வச்சிருக்கார், அற்புதத்தின் கதவுகளை பூட்டி வச்சிருக்கார். ஏன் 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 சொல்லுங்க? ஏன்? ஒரு மனம் இல்லை. எங்கே ஒரு மனம் உண்டோ, எங்கே ஒரு மனம் இல்லையோ, விடுதலை எங்கே வரணும்? சர்ச்சுக்கு போனால் விடுதலை வரணும், ஆண்டவர் தேனா விடுதலை வரணும். ஏன் விடுதலை வரல? 1000 கேள்வி வேற ஆண்டவர்கிட்ட போய், ஏன் விடுதலை இல்லை, ஏன் தரல. ஆண்டவர் சொல்றார், எங்கே ஒரு மனம் இருக்கு அங்கே தான் விடுதலை. வரும்போதே ஒரு மனம் இல்லாமல் இரு மனத்தோடு வந்து பல மனதோடு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அங்கே எப்படி விடுதலை வரும்? தேவ பிள்ளைகள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, நாம் எல்லாரும் ஒரு மனமாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை இன்னைக்கு ஒருவேளை நமக்குள்ள அப்படி நிறைய பிரிவினைகள், கசப்புகள், ஒருவேளை காயங்கள் இருக்கலாம். இன்னைக்கு அதெல்லாம் அகற்றி போடுங்க. ஆண்டவர் அதை எடுத்து போறதுக்காக தான் இன்னைக்கு ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். மறுபடியும் எனக்காக ஒரு வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் புத்தகம் 13:11. கடைசியாக சகோதரரே, சந்தோஷமா இருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். எப்பொழுது? அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் எப்போ இருப்பாராமா? அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணமாகிய கிறிஸ்து உங்க கூட எல்லாம் இருக்கணும். என் கூட எல்லாம் இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணுமாமா? சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், ஆறுதல் கொடுக்கணும், அப்புறம் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவர் நீங்க சொல்றாரு, உன் கூட நான் இருக்கணும்னா நீ ஐக்கியமா இருக்கணும். இது இங்கே பக்கத்து வீட்டு வசனத்தில் எடுத்துல வேத வசனத்தை சொல்றேன். பைபிள் சொல்லுது, நான் உன் கூட இருக்கணும்னா, எல்லாவற்றையும் அன்பாய் நேசிக்கிற ஒரு தகப்பனும் கூட நான் இருக்கணும்னா நீ ஏக மனதுள்ள ஒரு பிள்ளையா இருக்கணும். ஏக மனதுடைய ஒரு சிந்தையுடைய ஒரு தேவ பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த சபை நமக்கு இம்பார்ட்டன்ட் தானா? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சபை நமக்கு முக்கியம் தானா? சபை கூடி வருது ரொம்ப முக்கியமா? வசனம் சொல்லுது, சபை கூடி வருது சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதிருங்கள். ஏசப்பா நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே நம்மளை என்ன பண்ணலை அப்படின்னா, நாளும் அப்படி கொண்டு போல. நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே ஜீசஸ் கால்ஸு கொண்டு போல. நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே வேற எங்கேயோ ஜப கூட்டங்களுக்கு கொண்டு போல, சபைக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். ஏன் அப்படின்னா, இந்த சபை தான் உனக்கான ஐக்கியம் என்று ஃபர்ஸ்ட் நம்மளை கொண்டு வந்த ஒரு இடம் என்ன? தேவனுடைய சமூகம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார்? ஏன் இந்த சபை கூடலானா என்ன? ஏன் இந்த சபையில் கண்டிப்பாக நான் கூடியது ஆகணுமா? சபையில் நான் இருந்தே தான் ஆகணுமா? நான் ஐக்கியமாக இருந்தே தான் ஆகணுமான்னு கேட்டால், அப்படி ஐக்கியம் இல்லாதவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, ஒரு இராணுவ வீரர் இருக்கார். நான் மிகப்பெரிய இராணுவ வீரர் தெரியுமா என்று சொல்லிக்கொண்டு இராணுவத்தின் கூட்டத்தோடு சேராமல் இருக்கார். என்ன நடக்கும்? ஒன்று இராணுவத்துக்குள்ளே போக முடியாது, இன்னொன்று தனியாக இருந்தானா எதிரிகள் அவரை கொண்டு விடுவார்கள். அது மாத்திரமல்ல, இன்றைக்கி ஒரு நல்ல ஃபுட்பால் பிளேயராக இருக்கீங்க, நல்ல ஒரு வாலிபால் பிளேயராக இருக்கீங்க, ஓகே சூப்பரான பிளேயர், டிஃபென்ஸ் பயங்கரமாக ஆடுவார் பிரதர், அவர் ஃபுட்பாலில் பயங்கரமான ஃபுட்பால் பிளேயர், ஓகே சந்தோஷம். ஆனால் டீம் உனக்கு இல்லை. எங்கே தனியாக போய் ஃபுட்பால் ஆடுவீங்களா ரூம்குள்ளே? இதே போல தான் அவன் ஒரு கிறிஸ்தவன். அந்த கிறிஸ்தவனுக்கு சபை இல்லாமல் அவன் வாழ்வில் மேன்மை இல்லை. ஒரு சபை தான் அவன் வாழ்வின் மேன்மை. ஒரு சபை தான் அவனுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம். அதாவது சபை என்பது முக்கியம் கிடையாதுங்க, நான் சொல்கிறேன், ஐக்கியம் தான் முக்கியம். சபை என்பது இந்த பில்டிங், ஆனால் ஐக்கியம் என்பது எங்கே போனாலும் அந்த ஐக்கியம் இருக்கும். ஆமென். இந்த கை, அதுதான் அவர் சொல்ற, இந்த கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் நான் வாசம் செய்யவில்லை, ஆனால் இந்த ஐக்கியத்துக்குள் நான் வருகிறேன். 2 பேர் 3 பேர் இணையும் போது, ஐக்கியப்படும் போது அங்கே. இப்போ நான் இன்னைக்கு சொல்கிறேன், இன்னைக்கு ஒருவேளை நம்மளால் சபை நடத்த முடியாத சூழ்நிலை நம்ம எல்லாரும் மரத்துக்கடியில் நினைச்சோம்னாலும் இயேசு வருவார். ஒருவேளை இன்னைக்கு நம்ம சபையை இல்லாமல் இருந்துட்டு போனா, ஒருவேளை ஒரு சின்ன இடத்துல நமக்கு கிடைக்கப்பட்டிருக்குன்னா, ஒரு வீட்டுக்குள்ளே நின்று இயேசு நடத்தினாலும் இயேசு வருவார்.
ஏன்னா அவர் சபையை தேடி வருகிறவர் அல்ல, ஐக்கியத்தை தேடி வருகிறவர் ஆண்டவர். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், இன்றைக்கு அப்படிப்பட்ட ஐக்கியத்தை கெடுப்பதற்காகத்தான் சாத்தானும் ஒரு பக்கம் போராடி ஐக்கியம் வேண்டாம், இந்த ஐக்கியத்தோடு நீ வாழாத என்று பிரச்சனைகளை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். எனக்காக ஒரு வசனத்தை வாசிங்க. யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 17வது அதிகாரம் 22வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். நாம் ஒன்றாயிருப்பது போல எவர்களும் சீசர்களும். இயேசு பிதாட்ட இப்ப பேசுறார், பிதாவே நீங்களும் நானும் ஒன்றாயிருப்பது போல என்னோடு கூட இருக்க சீசர்களும், வாசிங்க, அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி. ஆமென், ஹல்லேலூயா. அந்த 22வது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், பிதாவே நீங்களும் நானும் எவ்வளவு ஐக்கியமா இருக்கிறோம், அதே போல என்னோடு கூட இருக்க சீசர்களும் என்னை பின்பற்றுகிறவர்களும் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்பது இயேசப்பாவுடைய ஆசை. இன்னைக்கு சர்ச்சில் வர எல்லாத்துக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய ஆசை என்ன தெரியுமா, உங்களை குறித்து நான் எப்படி பிதாவோடு ஐக்கியமாக இருக்கிறேனோ அதே போல் நீங்களும் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஏதோ நான் சர்ச்சுக்கு வந்துட்டு ஐயோ போனேன் அப்படிங்கிறது இல்லாமல் தேவன் சொல்லுகிறார், அந்த ஒரு ஐக்கியத்தோடு நாம் வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் அங்கே நமக்கு என்ன பண்ணுறாருன்னா நமக்கு குறிப்பிட்டு காண்பிக்கிறார். நான் இன்னைக்கு சொல்கிறேன், இந்த ஆவியின் சிந்தையுடையவர்கள் நிச்சயமாக ஐக்கியமாக இருக்க முடியும். ஆவியின் சிந்தையுடையவர்களால் ஐக்கியத்தை பாதுகாத்து கொள்ள முடியும். இந்த மாம்ச சிந்தை அங்கே வரும்போது தான் அங்கே ஐக்கியம் கெட்டு போகுது. ஆவியின் சிந்தை, இயேசுவின் சிந்தையாக நம்ம சிந்தை இருக்குன்னா நம்ம ஐக்கியம் உள்ளவர்களா இந்த தேசத்தில் திருச்சபையில் நம்ம வாழ முடியும். இது மாத்திரம் இல்லை, சீசர்களும் சொல்கிறாங்க பாருங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் அதில் 15வது அதிகாரம் 6வது வசனத்தை எனக்காக ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். பொறுமையையும் அளிக்கும் தேவன். ஆமென், எஸ் ஆமென், ஹல்லேலூயா. அப்போ சீசர்களும் சொல்கிறாங்க இதுதான் தேவனுக்கு பிரியம். நாம் திருச்சபையில் ஏதோ வந்தோம் போனோம் நடந்தோம் ஜெபித்தோம், நான் திருச்சபைக்கு போகிறேன் அங்கத்தினராக இருக்கிறேன், ஆண்டவர் விரும்புகிற காரியம் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருந்து எல்லாரும் சேர்ந்து தேவ சித்தத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு முடிவெடுக்க வேண்டும், ஆண்டவரே நான் உங்கள் சிந்தையின்படி என் சிந்தை மாறட்டும். மாம்ச சிந்தை இல்லை மனுஷ சிந்தை எனக்குள்ள வருது அப்படின்னா நான் சமாதானமாக இருக்க முடியாது, ஐக்கியமாக வாழ முடியாது. ஆனால் உங்கள் சிந்தை எனக்குள்ள வரும்போது நான் ஐக்கியம் உள்ளவனாய் மாற முடியும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு தெளிவாக சொல்கிறார், பிரிவினையே இருக்கக்கூடாது. ஆமென். ஒரு திருச்சபையிலே ஒருவருக்கு ஒருவர் பிரிவினை என்கிற ஒரு சூழ்நிலை என்றைக்கும் காணப்படவே கூடாது. பிரிவினையோடு ஜெபித்தால் ஜெபம் கேட்கவே படாது. வசனம் தெளிவாக சொல்லுது, நீ காணிக்கை போடுறதுக்கு முன்னாடி காணிக்கை பெட்டி பக்கத்தில் நின்று யோசிச்சு பாரு, என்ன பண்ணணும். ஒருவன் பேரில் உனக்கு குறை உண்டு, ஆனால் காணிக்கை பெட்டி பக்கத்திலேயே உன் காணிக்கையை வச்சுட்டு ஃபஸ்ட்டு போய் அவன்கிட்ட ஒப்புரவாயிட்டு அப்புறமா காணிக்கைக்கே அப்படின்னா உங்களை எப்படி அவர் அங்கீகரிக்க முடியும்? நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு காணிக்கையே தேவன் அங்கீகரிக்க ஒரு மனம் வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால் உங்கள் ஜெபங்கள் அங்கீகரிக்க, உங்கள் வேண்டுதல்கள் அங்கீகரிக்க, நீங்கள் கர்த்தரை நோக்கி தேட வேண்டிய விஷயங்கள் அங்கீகரிக்க ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு மனது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிரிவினை இடம் கொடுக்காதீங்க. ஆண்டவர் விரும்புவது நாம் எல்லாரும் ஐக்கியமாக இருக்கணும், எல்லாரும் அன்பில் இணைக்கப்பட்டிருக்கணும், கிறிஸ்துவின் இரத்தத்தினால் எல்லாரும் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் நமக்குள்ள அநேக பிரிவினைகள், நான் இந்த இதை சேர்ந்தவன் அந்த இதை சேர்ந்தவன். இன்னைக்கு பாருங்க, வசனம் அதுதான் சொல்லுகிறது. முன்னாடி வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்போலோவை சேர்ந்தவன், நான் அவருக்கு பவுல் சொல்றாரு, எப்பா பவுலா உனக்காக ரத்தம் சிந்தினாரு, அப்போலோவா உனக்காக உயிரை கொடுத்தாரு, இயேசு கிறிஸ்துவோ உனக்கு உயிரை கொடுத்தாரு. அப்ப நீ யாரை சார்ந்திருக்கணும்னா இயேசு கிறிஸ்துவை சார்ந்திருக்கணும். நம்முடைய ஐக்கியம் யாரை சார்ந்ததா இருக்கணும்னா தேவனை சார்ந்த ஒரு ஐக்கியமா இருக்கணும். ஆமென். எனக்கு தெரியும் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் இல்லாத ஸ்டோரி தான், ஆனால் ஒரு திருச்சபைக்கு ஒன்னே ஒன்று தேவை, ஐக்கியம் தேவை. ஐக்கியம் இல்லைன்னா அது செத்து போன திருச்சபை, அது வளர்ச்சி இல்லாத திருச்சபை, அது உயிரோடு இருந்தும் செத்த திருச்சபை, கிரியையினாலே செத்த திருச்சபைன்னு பைபிள் சொல்லுது. ஒரு சபையிலே ஐக்கியத்துக்குள்ள பிரச்சனை வந்துச்சுனாவே அந்த சபை நாரி போக போகுதுன்னு அர்த்தம். ஆனால் விடமாட்டார் ஆண்டவர்.
பிதாவால் நட்டப்படாத சில வேர்கள் எல்லாம் வேரோடு பிடுங்கி போடுவார், அது வேற விஷயம். ஆனால் அங்கே ஒரு ஐக்கியம் குலையும் பொழுதே அங்கே ஒரு ஆசீர்வாதங்கள் கம்மியாகிறத பார்க்கிறோம். எங்கே ஒரு திருச்சபையிலே சமாதானம், ஐக்கியங்கள், ஒருவேளை வேறுபாடுகள், பிரிவினைகள், பிரச்சனைகள், சபைக்குள்ளே நமக்கு சண்டை, சபைக்குள்ளே பிரச்சனை, சபைக்குள்ளே அடிதடி. இன்றைக்கி வரைக்கும் அந்த மாதிரி பெருசாக வந்தது கிடையாது. அடிதடி விஷய அளவுக்கு யாரும் போனதில்லை. ஆனால் நிறைய சபைகளுக்குள்ள அது நடக்குது. இன்றைக்கி நிறைய சிஎஸ்சி சபைகள் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா டீக்கன் போஸ்ட்டுக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க, செக்யூரிட்டி போஸ்ட்டுக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க. செக்யூரிட்டினா அங்கே செக்யூரிட்டி கிடையாது, செக்யூரிட்டி. அங்கே ஒரு முதன்மைத்துவமான ஒரு போஸ்டிங்காக, அங்கே பிஷப்புக்காக சண்டையே நடக்கும். கொலை கூட நடக்கலாம் போல அவங்க பண்ணுறதை பார்த்தா. அரசியலே நடக்குது, பெரிய அரசியல். இன்னைக்கு ஓட்டு போட்டு அவர்களை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு அரசியல் சபைகளுக்குள் வந்து விட்டது. இன்னைக்கு அடிதடி சண்டை. நான் நாகர்கோவிலுக்கு ஒரு திருச்சபைக்கு சென்றிருந்தேன். எனக்கு மிகப்பெரிய ஒரு வேதனை என்னவென்றால், நான் அங்கே 2 நாட்கள் தங்கியிருந்தேன். எனக்கு மொத்தம் ஒரு 5 மீட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு சனிக்கிழமை, சனிக்கிழமை காலையில் எனக்கு ஒரு மண்டபத்தில் ஒரு மீட்டிங், ஈவினிங் அதே மண்டபத்தில் ஒரு மீட்டிங். அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா 2 சர்ச்சில் சர்வீஸ் இருக்குது. 2 சர்ச்சில், அதாவது ஒரு லண்டன் சர்ச்சுன்னு ஒரு சர்ச்சு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் சர்ச். அதை முடிச்சுட்டு அடுத்த அந்த அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் சர்ச்சில் எனக்கு அந்த 5 ப்ரேயர் தொடர்ந்து 2 நாள் நடக்கும். இப்போ அந்த மார்னிங் நம்ம சண்டே சர்வீஸ் சொன்னால, நான் அந்த லண்டன் சர்ச்சுங்கிற ஒரு சர்ச்சுக்கு நான் போயிருந்தேன், நாகர்கோவில் பகுதியில். இப்போது இந்த லண்டன் சர்ச்சில் என்ன நடக்குது அப்படின்னா, மிக பழமையான ஒரு சபை, இப்போ புதுசாக கட்டிட்டாங்க. இப்போ இவர்களுக்குள்ள 2 பிரிவினையாக பிரிஞ்சுட்டாங்க. என்னது? இவர்களும் ஒரே ஸ்தாபனத்தை சேர்ந்தவர்கள் தான், ஒரே கிறிஸ்துவ ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் தான். இவர்களுக்குள்ள 2 பிரிவினை. இந்த டீக்கனுக்கு கீழே ஒரு 50 பேர், 50 பெரிய சபை, ஒரு 500 1000 பேர் இருப்பாங்க விசுவாசி. இவர்களுக்கு கீழே ஒரு 500 பேர், அவர்களுக்கு கீழே 500 பேர். இப்போ என்ன தெரியுமா நடக்குது சபையில்? வேதனை. சபையில் 2 ஆராதனை, சபையில் 2 ஆராதனை. இவர்களுக்குள்ள சண்டை வரக்கூடாதுன்னு சொல்லி இவங்களே பேசி முடிச்சு 8 to 9 நான் ஆராய்ச்சிக்கிறேன், 9 to 11 மணிக்கு நான் ஆராய்ச்சிக்கிறேன். ஏசு அங்கிருந்து கள்ள தூக்கி அடிக்கிற ரெடியாக இருக்கார். இவங்க எல்லாத்தையும் சாட்டை எடுக்காமல் அமைதியாக இருக்கார். திருச்சபைக்குள்ளே பாருங்க, அங்கே ஒற்றுமையோடு அவர் இரத்தத்தை சிந்தி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான இரத்தத்தை சிந்தி அந்த சபையை உண்டாக்கின கர்த்தர் இந்த இவர்களுக்குள்ள சண்டை நிமித்தமாக என்ன பண்ணுறாங்க? நான் அவனை சேர்ந்தவன், நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்போலோவை சேர்ந்தவன். இப்போ சண்டை. இப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த பக்கத்திலே அந்த ஒட்டி ஒரு காம்பவுண்டில் இன்னொரு சர்ச்சு கட்டிக்கிட்டாங்க. இங்கேயும் ஆராதனை நடக்குது. யார் சவுண்ட் அதிகமாக்கலான்னு பார்த்துக்கலாம். நான் ஒரு நாள் அடுத்து செகண்ட் டைம் போகும்போது அங்கே பெரிய சண்டை நடக்குது. நீ மைக் இந்த பக்கம் திருப்பாத, அந்த பக்கம் திருப்பி வை, நீ மைக்கு இப்படி பண்ணாது பிரதர், இன்னும் கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. அங்கே எப்படின்னா குழல் வெளியே கட்டி விட்டுருப்பாங்க. அந்த வெளியில் அந்த திருநெல்வேலி அந்த நாகர்கோவில் பக்கத்திலாம் அந்த இது இருக்கு இல்லையா, குழாய் இருக்குல்ல, குழாய் மைக்கு கட்டி வச்சுருப்பாங்க. அங்கிருந்து ஒரு பாஸ்ட் கத்துவார், இங்கிருந்து ஒரு பாஸ்ட் கத்துவார். எவ்வளோ பெரிய ஐக்கியம் பாருங்க. இந்த சாத்தான் இந்த சபைகளுக்குள்ளே தான் ஐக்கியத்தை கெடுக்கிறான். நல்லா ஒரு உறவில் இருப்பாங்க, ஆனால் திடீரென அந்த ஐக்கியத்தை கெடுத்து எப்படியாக அவர்கள் பிரித்து ஐக்கியத்தை வெளியே கொண்டு போய், குடும்பத்தை வெளியே கொண்டு போய் பிரச்சனைகளுக்குள்ளே நம்மளை நடத்துகிறான். ஆமேன். அதனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு கொடுத்த திருச்சபையிலே நீங்கள் எல்லாரும் பிரிவினை உண்டு பண்ணுவீர்களா? பிரிவினையின் எண்ணத்தோடு இருக்கவே கூடாது. எல்லாரும் ஏக சிந்தனையோடு, ஏக மனதோடு, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு, அந்த தேவனுடைய ஆவியோடு, தேவ சிந்தையோடு நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா. இந்த பிரிவினைனா என்ன சொல்லுங்க? கசப்பு, வெறுப்பு, பொறாமை, டென்ஷன். இன்றைக்கி நீ கொஞ்சம் முன்னேறிட்டா பாஸ்ட்டுக்கு இருக்கும், எப்படி முன்னேறலாம் நீ? இன்றைக்கி நான் என்ன இல்லை சொல்கிறேன், பல திருச்சபைகள் இது நடக்குது. கொஞ்சம் நீங்கள் ஒரு நல்ல ஒரு வீடு வாங்கிட்டீங்கன்னா, ஐயோ எதுக்கு விசுவாசிகள் வீடு வாங்கிட்டாங்களா, எனக்கு தசமபாகம் கொடுங்க வீட்டில். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் கேட்டார், என்னது லோன் வாங்கியிருக்கோம் பாஸ்டர்? அப்படியா, எனக்கு ஒரு தசமபாகம் கொடுங்க. 10 லட்ச ரூபா லோன் வாங்கியிருக்கிறோம், வாங்கினதே லோனு. அதில் அவர் சொல்கிறார், எனக்கு லோனில் ஒரு தசமபாகத்தை எடுத்து வைத்து கத்தருக்காக. அட பாவிகளா, அவர்களே கஷ்டப்பட்டு கடன் வாங்கியிருக்கிறாங்க, அவங்க வேதனையோடு இருக்காங்க, அதில் போய் கத்தருக்காக. இது தேவன் விரும்பாத ஒரு காரியம். இப்படி பல திருச்சபைகளுக்குள் இருப்பதனால தான் ஐக்கியம் கெட்டு போகுது. ஆனால் இன்றைக்கி நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு ஆண்டு கிருபையினாலே நான் இன்றைக்கி எல்லாரும் ஐக்கியமாக இருக்கணும். யார் இடத்திலும் பண ஆசையோ, நான் பண ஆசையோடு இன்றைக்கி திருச்சபை நடத்தவில்லை, பொருளாசையோடு திருச்சபை நடத்தவில்லை, நான் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற என்கிற ஒரே நோக்கத்திற்காக திருச்சபை நடத்துகிறேன்.
அப்போ அந்த திருச்சபையில் நீங்கள் அங்கத்தினர்களாக இருப்பீங்கன்னா நீங்களும் தேவனுடைய சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்றது, என்ன தெரியுமா நினைக்கிறாரு, நீ ஏன் சிந்தை உள்ளவனா இருந்தேன்னா உனக்கு பிரிவினை இருக்காது. அப்போ பிரிவினை இருக்குன்னா என்னுடைய பிரச்சனை உனக்குள்ள இருக்கு அப்படின்னா என்ன போல நீ நடப்ப. பிசாசின் பிரச்சனை உனக்குள்ள இருக்குன்னா நீ பிசாசை போல தான் நடப்ப. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய விருப்பம் என்ன, ஒற்றுமையா இருக்கிறது. அப்போ நீ என்ன பின்பற்றனா நீ ஒற்றுமையா இருக்கணும். பிசாசோட விருப்பம் என்ன, ஐக்கியத்தை கெடுப்பது. அப்போ நீ பிசாசை பின்பற்றனா பிசாசை போல கெட்டுப்போம். ஹல்லேலூயா, சத்தம் ஒரு அல்லேலூயா. இந்த பிசாசு என்ன பண்றான் தெரியுமா, ஐக்கியத்தை கெடுக்க. வாசிங்க ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 16 வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். 12:16. இப்போ இந்த ஐக்கியத்துக்கு எடுக்க ஃபர்ஸ்ட் ஒருத்தன் உள்ள வந்து ஒன்றை கொடுப்பான். என்ன தெரியுமா கொடுப்பான், நீங்களே சொல்லுங்க, மேட்டிமை. ஐக்கியம் கெட்டு போறதுக்கு ஒரே ஒரு ரீசன், மேட்டிமை. மேட்டிமை வந்துருச்சுனாவே நம்மளால இசைந்து வாழ முடியாதுங்க. என்ன நமக்குள்ள தோணும் அப்படின்னா, பிசாசு வந்து பிசாசுடைய பெரிய ஒரு பொல்லாத ஒரு கிரியை தான் மேட்டிமையான எண்ணம். பிசாசுடைய எண்ணம் என்ன, நான் இயேசுவுக்கு மேலே நான் சிங்காசனம் போடுவேன், நான் ஆராதிக்கிறது என்ன, என்னை இயேசு ஆராதிக்கணும்னு சொல்லி என்ன பண்ண பிசாசு நினைச்சான். சிலருடைய வாழ்க்கையில் இந்த ஐக்கியத்தை கெடுப்பதற்கு பிசாசு எடுக்கிற மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா, மேட்டிமையான எண்ணத்தை கொடுத்துருவான். ஏய் நீ என்ன எல்லாம் அவங்களோட குறைஞ்சவனா, இந்த சபையில் இருக்க எல்லாத்தோட நீ என்ன குறைஞ்சு போயிட்டியா, நீ எப்படி நடக்கணும் தெரியுமா, மேட்டிமையா யார்ட்டையும் பேசிடாத, யார்ட்டையும் பழகிறாத. இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள நாம் வரும்போது நம்மகிட்ட இயேசு பேசவே இல்லை, பக்கத்தில் பேசுறாரு, எதிர்த்தாப்புல பேசுறாரு, பின்னாடி பேசுறாரு. நம்மகிட்ட இயேசு பேசவே இல்லைன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் மட்டும் நான் கடவுள் தெரியுமா, நீ யார் சாதாரண மனுஷ பையன் சொல்லி இறங்கி வராமல் இருந்திருந்தான்னா இந்நேரம் நம்ம என்ன பண்ணிருப்போம், கோழியும் ஆடையை வெட்டிக்கிட்டு கடா விருந்து போட்டு அடிச்சுக்கிட்டு கிடப்போம். அவர் சிந்தின ரத்தத்தினாலே எனக்கு ஒரு மீட்பு அவர் கொடுத்தார். அப்போ இன்றைக்கு நம் இருதயத்தில் ஒன்று இருக்கணும், அந்த மேட்டுமையான சிந்தை எனக்குள்ள வந்துடக்கூடாது. ஆண்டவரே, திருச்சபையில் நமக்குள்ள ஒரே ஒரு என்ன தெரியுமா இருக்கணும், இசைந்து போகணும், தாழ்ந்து போகணும். ஒருவரை விட ஒருவரை மற்றவர்களை மேன்மைகளாக எண்ணணும். ஆமென். அவன் என்ன தெரியுமா, ஐயோ இந்த சகோதரியை விட நான் குறைவு தான், இந்த சகோதரனை விட நான் குறைவு தான், அந்த அக்காவை விட நான் குறைவு தான், அவங்க எனக்கு நான் இதெல்லாம் இருக்குது பரவாயில்ல, ஆனால் என்னை விட அவங்களுக்கு அது இருக்குதே பரவாயில்ல, என்கிட்ட இது இருக்குது ஆனால் அவங்ககிட்ட இல்லாத ஒரு விஷயம் என்கிட்ட இல்லை, அவங்ககிட்ட இருக்கிற விஷயம் என்கிட்ட இல்லை, என்கிட்ட இருக்கிற விஷயம் அவங்ககிட்ட இல்லை. ஆக மொத்தம் என்ன எல்லாம் கூட்டி கணிச்சு பார்த்தா எல்லாமே சரி சமமாக வந்துருச்சு. அப்போ எனக்குள்ள ஒரு என்ன இருக்கணும், நான் பணக்காரனாக இருந்தாலும் அவன் வந்து ஓலை குடிசையில் இருந்தாலும் நாங்கள் எல்லாருமே ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள், ஒரே ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகள். இல்லைங்க, நீ உங்களுக்கு ஸ்பெஷல் ரத்தம் பாஸ்டர் வந்து கொடுத்தார்ல, உங்களுக்கு ஸ்பெஷலான ரத்தத்தை வச்சு உங்களுக்கு தலையில் கழுவி இல்லை, ஆண்டவர் எல்லாருடைய ரத்தத்தையும் ஒன்றாய்படுத்திருக்கார். அப்படி சொல்ல போனால் நம்ம எல்லாருமே ஒரே ஜாதிக்காரங்க, ஒரே இனத்துக்காரங்க, ஒரே நிறத்துக்காரங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், நம்மளுடைய எல்லாருடைய தாத்தா பாட்டி ஆதாம் ஏவாள் தான். ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு பிரிஞ்சிருந்திருக்கலாம், ஒருவேளை எங்கே வேணால் வாழ்ந்துருக்கலாம், நம்ம எல்லாருடைய தாத்தா பாட்டி ஆதாமும் ஏவாள் தான். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போனாலும் பரவாயில்ல. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு தெளிவாக சொல்கிறார், பிசாசு வந்து என்ன பண்ணுறான்னா ஜனங்களுக்குள்ளே ஒரு மேட்டிமையான ஒரு இருதயத்தை கொடுத்து விடுகிறான். மேட்டிமையான ஒரு எண்ணம் அப்படின்னு என்ன அர்த்தம், மேட்டிமை தான் இறங்கி போக வேண்டும், தாழ்ந்து போக வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் வராமல் மேட்டிமையான ஒரு சிந்தைகளை அங்கே கொடுக்க ஆரம்பித்த உடனே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடுது அப்படின்னா, நான் தாழ்ந்து போகக்கூடாது, இதுவரைக்கும் தாழ்ந்து போயிட்டேன், இனி இயேசு சிலுவை பரியந்தம் தாழ்ந்தார், மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார், பிதாவின் சித்தத்தை செய்ய தன்னை மரண பரியந்தம் தாழ்த்தினாராமா. சபைக்குள்ள நாம் எத்தனை பேர் ஒருவரை ஒருவர் தாழ்த்துகிறோம் சொல்லுங்க பாருங்களா, ஒருவரை ஒருவர் எத்தனை பேர் தாழ்த்துறீங்க சொல்லுங்க.
ஒருவர் எத்தனை பேர் தாழ்த்துறீங்க? தாழ்மைனா என்ன? தாழ்மைனா பாஸ்டர், நான் கிழிஞ்சு போன சட்டையை நேற்று போட்டு வந்தேன், பாருங்கள் எவ்வளோ தாழ்மையாக இருக்கேன். என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சட்டை கூட இல்லை, அந்த ஒரே ஒரு சட்டையை லைட்டாக கிழிஞ்சிருக்கு, ஒயிட் சட்டை. அதையே தேவ சமூகத்தில் போட்டு வந்தனே. என்னை விட தாழ்மையானவர்கள் யாரும் இல்லை. அப்படிப்பட்ட ரோட்டில் நிறைய பேர் தாழ்மையாக இருக்காங்க. கிழிஞ்சு போன செருப்பை இன்றைக்கு வரைக்கும் நான் போட்டிருக்கிறேன், ஒரு மாதமாக மாற்றாமல். கிழிஞ்சு போன அந்த உடையை நான் தைத்து போட்டு கொண்டிருக்கிறேன், அதனால தாழ்மையான்னு கேட்டால் இல்லை. தாழ்மை என்னன்னு தெரியுமா? இருதயத்தில் தாழ்மை. ஆண்டவரே, நான் இன்னைக்கு நல்லா தான் இருக்கேன், ஆனால் என்னோடு கூட இருக்கிற என்னோட ஃப்ரெண்டு கஷ்டப்படுறாதான். ஆனால் எனக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது, என்ன தெரியுமா? நான் கிறிஸ்துவின் சிந்தையுடையவளாக இருக்கேன், கிறிஸ்துவின் சிந்தையுடையவனாக இருப்பேன். ஐயோ, நான் என்ன அவனுக்கு இறங்கி போய் பேசணுமா, இறங்கி போய் அவன் கூடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணுமா, இறங்கி போய் இவ கூடலாம் நான் பேசணுமான்னு இருக்க மாட்டேன் ஆண்டவரே. ஏன்னா நீங்கள் எல்லாரையும் நேசிச்சிங்க, என்ன நீங்கள் நேசிச்சிங்க. 100 ஆட்டில் 99 பேர் நல்லா இருந்தான், அவனெல்லாம் தேடி போல, என்ன நீங்கள் தேடி வந்தீங்க. நான் பாதியிலும் பிரதானமான பாவி, ஞானவான், கொஞ்சம் கூட ஞானம் கிடையாது, கொஞ்சம் கூட திறமை கிடையாது. என் கூட படித்த 60 பேர் கிளாஸில் 1ஆம் நம்பர் முட்டா சாம்பிராணி நான் தான். ஆனால் அந்த 1ஆம் நம்பர் முட்டா சாம்பிராணியே ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்காருன்னா அதுக்கு ரீசன் அட்ஸ் கிரேஸ், கடவுளுடைய கிருபை, அவருடைய தாழ்மையின் எண்ணம். அப்போது அவருடைய சிந்தை இருக்கிற நாம் என்ன பண்ணணும்னா, ஒருத்தர் சிநேகிக்கணும், ஒருத்தர் தாழ்ந்து, ஒருவரை விட ஒருவர் மேன்மையாக எண்ணுங்க, ஒருவரை நீங்கள் உயர்த்தி பழகுங்க. ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். மேட்டுமை எண்ணத்துக்கு இடம் கொடுத்துறாதீங்க. நீ மேட்டுமை என்ன தெரியுமா பிசாசு கொண்டு வந்து என்ன தெரியுமா விதைப்பான், என்ன விதை தெரியுமா விதைப்பான்? நீ சிறியவன் கிடையாது, நீ பெரிய ஆளு, அதனால நீ இறங்கி போகக்கூடாது. அவங்க வந்து சொல்லுவாங்க, என்னை வந்து கூப்பிடல அதனால வரவில்லை. நம்ம என்ன பண்ணணும்னா, சபையில் பொதுவாக ஒரு அறிவிப்பு விட்டாலே நம்ம ஃபஸ்ட் ஆளாக போய் நிற்கணும். அதுதான் தாழ்மையின் எண்ணம். தனிப்பட்ட விதத்தில் எனக்கு ஃபோன் பண்ணலைங்க, அதனால நான் வர முடியவில்லை. ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, அது தாழ்மையின் எண்ணம் அல்ல, அது மேட்டுமையான சிந்தை, மேட்டுமையான இருதயம், மேட்டுமையானவைகளை யோசிக்கிற இருதயம். அதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. அந்த இடம் கொடுத்துட்டோன்னா இசைய முடியாது நம்மளால். அதுக்கு இன்றைக்கி நீங்கள் சிந்திச்சு பாருங்களேன், மேட்டுமை நம்ம என்னைக்கு வந்துச்சோ அன்றைக்கி தான் ஐக்கியம் கெட்டு போயிருக்கும். என்னைக்கு உங்கள் சொந்தக்காரங்க கூட உன் நண்பரும் கூட பழகிறத நீ நிப்பாட்டு அப்படின்னா உனக்குள்ள மேட்டுமை என்ன வந்திருக்கும். என்னைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தோடு இருக்கும்போது நீ அவர்களை விட்டு விலகி வர அப்படின்னா அப்போ உனக்குள்ள என்ன வந்திருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக மேட்டுமை என்ன வந்திருக்கும். ஹல்லேலூயா. இது பிசாசுடைய தந்திரம். தயவு செஞ்சு தேவ பிள்ளைகள் நாம் அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஆனால் அந்த மேட்டுமை எண்ணத்தோடு இருப்போம், ஆனால் தாழ்மையின் வேஷத்தை தரித்திருப்போம். இது பிசாசோட பெரிய தந்திரம். அது ஒளியின் தூதன்னு சொல்லுவாங்க. அது ஒரு விதமான ஆவி சொல்லுவோம் இல்லையா, இது இந்த எசபேலின் ஆவி, இது வந்து அந்த ஆவி, இது வந்து லேகியோன் ஆவி, அப்படி இப்படின்னு பைபிளில் நிறைய ஆவிகளை சொல்லுது. அதே மாதிரி ஒளியின் தூதனின் ஆவின்னு பைபிள் சொல்லுது. அப்படி என்ன தெரியுமா அர்த்தம்? அந்த ஒளிக்குள்ளே மறைத்து வைத்திருப்பான் தன்னை. உள்ள ஃபுல்லாக மேட்டுமையான என்ன இருக்கும், ஆனால் வெளியில் நடக்கும்போது தாழ்மை உள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாள் எல்லாம் தாழ்மை போதுமே, ஆனா என் மனதுக்குள்ள மேட்டிமை. இது ஒரு ஒளியின் வேஷத்தை தரித்திருக்கிற பொல்லாதாவி. கேட்டு பாருங்களேன், நல்லா இருக்கேன், போன உடனே பைத்தியக்கார பயலை, மனசுக்குள்ள ஃபுல்லாக டென்ஷனில் இருப்போம். வாங்க 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 வீட்டுக்கு வாங்க, உள்ள வீட்டுக்குள்ளே வாங்க. அட பாவி வேறு வந்துட்டானே, பாஸ்டர் வேறு வந்துட்டாரே வீட்டுக்குள்ளே, வாங்க வீட்டுக்குள்ளே. தேவ பிள்ளைகள் தயவு செஞ்சு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த மேட்டுமையான இருதயம் நம்முடைய வாழ்க்கையில் வந்துடவே கூடாது. ஹல்லேலூயா. சத்தம் ஒரு ஹல்லேலூயா. இன்றைக்கி ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி ஆண்டு கிருபையில் ஆசீர்வதிச்சு ஊழியம் செய்ய வச்சிருக்கார். இன்றைக்கி ஒருவேளை நான் ஒன்றுலாம் ஊழியம் செஞ்சிருந்தேன்னா எனக்கு பயமாக இருக்குது. உண்மையாக யோசிக்கிறேன். உண்மையாக ஒன்றுமில்லா ஊழியம் செய்கிற பாஸ்டர் பார்த்து நான் ரொம்ப கவலைப்படுறேன். ஏதோ ஆண்டவர் ஜனங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதமாக வைத்து ஊழியம் சேவிக்கிறதுனால தைரியமாக ஆண்டவரை பற்றி பேச முடியுது, தைரியமாக கர்த்தரை பற்றி சொல்ல முடியுது. சிலர்லாம் குடிசை வீட்டுகளில் இருந்து ஒருவேளை சாப்பாடு கஷ்டப்படுற ஊழியக்காரங்களெல்லாம் ஜனங்க என்ன பாடுபடுத்திருப்பாங்கன்னு யோசிக்கும் பொழுது மயக்கமே வந்துடும் போல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஐக்கியம்தான் நம்மளை பரலோகத்தில் சேர்க்கும்.
ஐக்கியம் தான் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகும். அப்போ ஒன்றை புரிந்துக்கொள்ளணும், பிரிவினை என்பது எங்களுக்குள் இருக்கக்கூடாது. ஆமேன். அந்த பிரிவினை வந்தவுடனே என்ன நடக்குது பாருங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 2 நாளாகமம் 26:16. ஆமென். போதும். அந்த மனமேட்டிமையினால அவனுக்கு என்ன வந்துச்சாமா சொல்லுங்க? கேடுண்டானது. ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் இந்த மனமேட்டிமை என்னை ஆசீர்வாதத்துக்கு கொண்டு போகுன்னு சொல்லி. மனமேட்டிமை நம்மளை கேடுக்குள்ளே கொண்டு போகுது. மனமேட்டிமை இன்னும் உங்களை தேவனை விட்டு பிரிக்குது. நான் சொல்கிறேன், மனமேட்டிமை உள்ளவர்கள் எத்தனை பேர் ஜெபத்தில் வளர்ந்துருக்கிறீங்க? ஐக்கியத்தில் இல்லாதவர்கள் எத்தனை பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துருங்க கேட்டால் ஒருத்தரும் சொல்ல முடியாது. வளர்ந்துருக்க ஜெபம் கம்மியாயிருச்சு, ஆராதனை கம்மியாயிருச்சு, ஆண்டவர் தேர். அப்போ புரிஞ்சுக்கோங்க, இது தேவசித்தம் அல்ல. சில சொல்லுவாங்க, நான் ஐக்கியமாக இருக்கும்போது நாங்கள் நல்லா ஜெபம் பண்ணோம், நாங்கள் டீமாக ஜெபம் பண்ணோம். ஆனால் இன்றைக்கு இந்த சாத்தான் மனமேட்டிமை கொடுத்த உடனே, அந்த பிரிவினையை கொண்டு வந்த உடனே எனக்கு ஜெபம் கம்மியாயிருச்சு, வேதம் கம்மியாயிருச்சு, ஆண்டவரை தேடுவது கம்மியாயிருச்சு, தேவனை தேட முடியலை. அதற்கு ரீசன் என்னன்னா, இது தேவ சித்தம் இல்லப்பா. இது உன்னை கேடுக்குள் நடத்தி கொண்டிருக்கிறது. இது உன்னை கேடு உண்டாக்கும்படி மனதை மேட்டுமையாக்கி கொண்டிருக்கிறது. உலகத்தில் பைபிள் வசனம் சொல்லுகிறது, அழிவுக்கு முன்னானது அகந்தை. ஒரு மனிதனுடைய வாழ்வு அழிய போகுதுன்னா என்ன தெரியுமா? ஏதோ தெரியுமா கண்டுபிடிப்போம், மேட்டுமை அவன் வாழ்க்கையில் வந்துருச்சு. அகந்தை அகந்தைனா என்ன? அகந்தைனா என்ன? யார் சொல்றதுனா கேட்க மாட்டேன். ஐ எம் ஜீசஸ் பிள்ளை. நான் டைரக்டாக இயேசுவோட கனெக்ஷனில் இருக்கிறேன். நான் டைரக்டாக அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறேன். நான் மிகப்பெரிய மிஞ்சின பரிசுத்தவான் என்கிற இருதயம் உள்ளவர்களுக்கு மேன்மைக்கு முன்னானது, அழிவுக்கு முன்னானது அகந்தை. தயவுசெய்து சொல்கிற தெய்வ பிள்ளைகளே, இந்த அகந்தை குணங்களை நாம் எடுத்து போட வேண்டும். அது யாராக இருக்கலாம்? இன்னைக்கு முன்னாடி இருக்க நானாக கூட இருக்கலாம். ஒருவேளை எனக்குள்ளே அகந்தை குணம், முதலாவது என்னை தான் ஆண்டவர் வேதத்தில் கேள்வி கேட்பார். வசனம் சொல்லுது, உங்களோட நான் தான் அதிகமாக கணக்கு ஒப்புவிக்கணும். நீங்கள் கூட என்ன பண்ணிடுவீங்கன்னா, 1 ரூபாய்க்கு 10 ரூபா கணக்கு ஒப்புவீங்க. ஆனால் எனக்கு 1 ரூபாய்க்கு 100 ரூபா கணக்கு ஒப்புவிக்கணும். உங்களை விட நான் தான் ஆண்டவருக்கு என்ன பண்ண. ஊழியம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. எனக்கு யோசிச்சு பாருங்களேன். இதே மாதிரி நீங்கள் ஊழியக்காரனோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு ஆலயத்தை கட்டி இதே மாதிரி 50 பேர் ஆராதனை பண்ணியிருந்தா, உங்கள் சூழ்நிலை, சுற்றி இருக்கிறவங்க, உங்கள் ஃபினான்சியல் நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். ஒரு ஊழியம், ஒரு சபையினுடைய ஒரு ஸ்தானத்தை நீங்கள் எடுத்து பார்க்கணும். இந்த சபை, ஐயோ இவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்க, இன்றைக்கி ஒரு சபைக்கு மேலே ஒரு வீட்டை கட்டி, ஒரு திருச்சபையை கட்டி ஆராதிக்கிறாங்க. அங்கே 50 பேர் நம்ம போகிறோமே, போகும்பொழுது அங்கே எவ்வளோ சத்தமாக ஆராதிக்கிறோம், எவ்வளோ பிரச்சனைகள் விரோதமாக எழும்பும், எவ்வளோ போராட்டங்கள் விரோதமாக எழும்பும், ஃபினான்ஷியல் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை பார்ப்போம். அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டும். ஆமென். அதனால் ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம ஐக்கியத்துக்கு அதெல்லாம் நமக்கு தேவை. ஒருவனுடைய பாரத்தை ஒருவன் சுமக்க வேண்டும் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆமென். ஒருவன் விழுந்தால் இன்னொருவன் எப்படி எழுப்ப முடியும்? 2 பேரும் ஒற்றுமையாக இருந்தால் தானே ஒருத்தர் விழும்போது இன்னொருத்தர் எழுப்ப முடியும். அப்போ தேவ பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் நம்ம தாழ்மை உள்ள ஒரு இருதயம் உள்ளவர்களாய் காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ எனக்காக ஒருத்தர் வாசிங்க, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் யாவருக்கும் ஆமென். எஸ், ஹல்லேலூயா. அப்போ திருச்சபையில் இருக்க எல்லாருமே என்ன பண்ணணுமாமா? ஒருவரை ஒருவர் வாழ்த்தணும். என்ன பண்ணணும்? ஒருவரை ஒருவர் வாழ்த்துகிற எண்ணமுடையவர்களாக இருக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் மற்றவர்கள் இன்னைக்கு வாழ்த்திட்டு இருக்கீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். பைபிளில் ஒரு அதிகாரம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நான் வசனமாக சொல்லி முடிச்சிடுறேன், கதையாக சொல்லி முடிச்சிடுறேன். மரியாள் கர்ப்பவதியான பின்பு எலிசபெத்தை பார்க்க போகிறாங்க. எலிசபெத்தை பார்க்க போன உடனே அங்கே ஓடி போயிட்டு அவளை என்ன பண்ணாராமா? மரியாள் எலிசபெத்தை, எனக்காக ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சிருங்க. லூக்கா எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 40-41 வாசிங்க பார்க்கலாம் சீக்கிரமா. எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பின்பு அவருடைய வயிற்றில் இருக்க பிள்ளை துள்ளிட்டு, எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாள். ஹல்லேலூயா. இதை கேட்கும் போது சாதாரணமா இருக்கு.
ஆனால் நடந்த சம்பவத்தை பாருங்க. இப்போ வந்து நான் ஓடி போய் ஒரு பிரதரை வாழ்த்துறேன், God bless you, praise the Lord, God bless you சொல்லும் போது அந்த அம்மா வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தை என்ன ஆகுதாம்மா? துள்ளுறது மட்டும் இல்லை, எலிசபெத் பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிறார். ஒரு மனிதனுடைய வாழ்த்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கிறத பைபிள் நமக்கு கற்றுத்தருது. ஒவ்வொரு திருச்சபை விசுவாசிகளையும் இன்னைக்கு எத்தனை பேர் ஒருவர் வாழ்த்துறீங்க? ஒருவர் எத்தனை பேர் வாழ்த்துக்கள் சொல்றீங்க? எங்க பாச ஸ்தோத்திரம் சொல்றீங்க பட மாட்டேங்கிறோம், இங்க போய் வாழ்த்துறது இல்லை. நான் ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டேன். யாராவது என்னிடத்துல வந்து ஸ்தோத்திரம் சொன்னா அப்புறம் ஸ்தோத்திரம் சொல்றேன். ஸ்தோத்திரங்கிறது நீங்க அவர்களுக்கு சொல்ற நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்லைங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருக்கு ஸ்தோத்திரம்? ஐயா வாங்க ஐயா ஸ்தோத்திரங்கிறது இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? அவர்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும் இல்லை, அவர்கள் மூலியமா தேவனை நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னைக்கு எத்தனை பேர் ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லும்போது ஒரு உண்மையாகவே நீங்க சொல்ற பிரைஸ் தி லார்ட் அவர்கள் ஆசீர்வதிக்குது? மரியாள் சொன்ன ஒரே ஒரு வாழ்த்துனால கற்பத்தில் இருக்க பிள்ளைய குதிக்குது. அது மட்டும் இல்லை, ஸ்தோத்திரம் வாழ்த்தும் போதே பரிசுத்த ஆவி அவளை பயங்கரமாக நிரப்புதாமா. நீங்கள் எத்தனை பேர் காட் பிளஸ் யூ சொல்லும் போது அப்படி நிரம்புச்சு? எத்தனை பேர் அப்படி காட் பிளஸ் யூ சொல்லியிருக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட் சொல்லும் பொழுது பிரைஸ் தி லார்ட், மூஞ்சி அப்படி 3/4 கிலோமீட்டர் போயிடும். மூஞ்சி 3/4 கிலோமீட்டர் போயிட்டு வாய் 1/2 கிலோமீட்டர் போயிடும். வாங்க ஸ்தோத்திரம், வாங்க வந்துட்டீங்களா, போயிட்டு வாங்க. மரியாள் அப்படியே வாழ்த்து சொன்னாங்க. கையை பிடிச்சு ஓடி போறாங்களா? பின்னாடியே ஓடி போறா. எலிசபெத் வீட்டுக்கு வரல, எலிசபெத் வீட்டுக்கு போறா. எலிசபெத் வீட்டுக்கு போய் கையை பிடிச்சு, என்ன இப்படி ஆண்டவர் ஆசீர்வதிச்சார், உன்னையும் ஆசீர்வதிப்பார், God bless you அப்படி சொல்லும் போது மரியாளுக்கு தெரியாத வயிற்றுல பிள்ளை இருக்குன்னு, கற்பத்தில் இருக்க பிள்ளை டபடபடபன் குதிக்குது. அவ்வளோ பெரிய வல்லமை அந்த வாழ்த்துதலுக்கு இருந்தது. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் ஒரு ஐக்கியம் நம்ம வாழ்க்கையில் இருக்க காணப்படுவதற்கு என்ன தெரியுமா பண்ணணும்? வாழ்த்தணும், ஒருத்தர் வாழ்த்தணும். ஆமென். ஒருத்தர் மேன்மையாகும் பொழுது நீங்கள் வாழ்த்தணும். உங்களை விட உங்க கூட இருக்க சகோதரி, ஒரு சகோதரன், ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி வளரும் பொழுது நீங்கள் வாழ்த்தணும். ஆமென். இன்னைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வாலிப பிள்ளைகள் வளரும் போது, முன்னே எழுப்பி போகும்போது, நீ எல்லாம் அதை பண்ணக்கூடாது, ஆண்டவர் உனக்கு அதிகாரம் கொடுத்தாரா என்று நான் கேட்பதை விட அவர்கள் வாழ வேண்டும், கர்த்தருக்கென்று எழும்ப வேண்டும் என்கிற ஒரு இருதயம் நமக்கு காணப்பட வேண்டும். ஆமென். அவர்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு இருதயம். ஆமென். சிலர் ஒரு பேச்சை கேட்கும் பொழுது அவர்கள் இருக்கிறத விட செத்து போயிடுவாங்க. ஆமென். அப்படி நம்ம வாழ்த்துதல் இருக்கக்கூடாது. ஐயோ ஏண்டா இவங்கிட்ட பேசணும், முன்னில் இருந்த நிலைமையை விட இன்னைக்கு ரொம்ப காயப்பட்டுட்டேங்கிற சில பேச்சு இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருத்தரை நீங்கள் வாழ்த்தும் போது அவங்க சந்தோஷப்படணும், அதனால் அவங்க பிளஸட் ஆகணும், அவங்க வாழ்க்கை மாறணும். இன்னைக்கு உங்கள் வாழ்த்துதல் அப்படி இருக்கா? யோசிச்சு பாருங்க. அவர் சொல்றாரு, எல்லாரையும் வாழ்த்துங்க, ஆனால் நமக்கு பிடிச்சவங்களை மட்டும் தான் வாழ்த்துவோம். அதனால தான் கால்கள் கழுவுவதன் முறையே நம்ம தூக்கி போட்டாச்சு. என்ன பண்ணுறது? நீங்கள் நம்ம ரெண்டே போயிடலாங்க கால் கழுவ, முன்னாடியே பேசி வச்சிருது. அடுத்த வாரம் நான் இந்த வாரத்துக்கு நீங்கள் கூட வந்துருங்க, நம்மளாம் சேர்ந்து போய் என்ன பண்ண, நம்ம ரெண்டே விட்டு காலை கழுவிக்கலாம். இதுவும் இல்லாமல் இது அப்போஸ்தலர் கடைபிடிக்காத ஒரு விஷயம். ஸோ அதனால் அது அவசியமற்றது, அவசியமாக பண்ண வேணுங்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அதனால் நம்ம அதை விட்டுட்டோம். நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா எல்லோரையும் வாழ்த்துங்கன்னு சொல்கிறார். நீ அன்பு செலுத்துறதுன்னா, ஒரு குறிப்பிட்ட மனுஷன் அன்பு செலுத்தினா அது அன்பே கிடையாதுங்கிறார். ஐக்கியம் உள்ளவர்களாக இருப்பேன்னா, குறிப்பிட்டவர்களோடு மட்டும் ஐக்கியமாக இருப்பேன்னா அது ஐக்கியமே கிடையாதுங்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, குடும்பமான பட்டும் யாவரோடும் சமாதானமாக இருக்கணும். ஹல்லேலூயா, சத்தம் ஒரு அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, இன்றைக்கு சபையில் அநேக சாத்தானுடைய தந்திரம் அதுதான். இன்றைக்கி கொஞ்சம் நம்ம அவர்களை வாழ்த்தாமல் ஒருத்தர் முன்னேறினா ஒருத்தருக்கு பிடிக்காது, கொஞ்சம் நல்லா இருந்துட்டாங்கன்னா ஒருத்தருக்கு பிடிக்காது, கொஞ்சம் பாஸ்டரோடு நெருங்கிட்டாங்கன்னா பிடிக்காது. அவனை எப்படிடா திட்டலாம், என்னடா பேசலான்னு சொல்லியே போராடுவான் பிசாசு. இன்றைக்கும் புதுசாக வருகிறவர்களை சில நேரங்களில் சில சபைகளில், நம்ம சபையில் இன்றைக்கி வரைக்கும் கேள்விப்படல, அதுக்காக ஸ்தோத்திரம். சில சபைகளில் புதுசாக வர விசுவாசிகளை பாஸ்டர் என்ன பண்ணுவார், ரொம்ப கவனித்து பேசுவார். அப்போ பழைய விசுவாசிகள் நினைப்பானா, பாஸ்டர் என்னை மறந்துட்டார், என்னெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. உண்மையாக அப்படி இருக்க ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. அப்படி இருக்க ஊழியக்காரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிறாங்க. கொஞ்சம் அந்த விசுவாசி பணம் இல்லை, கொஞ்சம் கடன்காரங்கள் ஆகிட்டாங்க, அவர்களால் எனக்கு லாபம் இல்லைன்னா அவர்கள் அப்படியே மட்டம் தட்டி கண்டுக்காமே இருக்கிற ஊழியக்காரங்கள் இருக்கிறாங்க.
ஆனால் ஒரு உண்மையான ஒரு திருச்சபையின் ஊழியர் என்ன பண்ணணும்னா எல்லாரையும் விசாரிக்கணும். அது மட்டும் இல்லாமல் புதுசாக வரவங்களை ப்ரையாரிட்டி கொடுத்து விசாரிக்கணும். ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னா என்ன? இம்பார்ட்டன்ஸ். அப்போது இந்த சாத்தான் என்ன பண்ணுவான்? உள்ள மனசுக்குள்ளே வந்து போராடுவான். ஏய், நமக்கு ஒரே ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போயிட்டாரு, அங்கே பாரு 1 மணி நேரம் பேசிட்டு இருக்கார், அங்கே பாரு அவர் சிரிச்சு பேசுறாரு பாரு, உனக்கு முடியே மூஞ்சியை காமிச்சு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போயிட்டாங்க. தெய்வசன் சொல்கிற தெய்வ பிள்ளைகளே, இது சாத்தானுடைய தந்திரம். இதற்கு சபையில் இடம் கொடுத்துடாதீங்க, இடம் கொடுத்துடாதீங்க, வேண்டாம். இந்த பிசாசுடைய வல்லமைகளுக்கு நாம் இடம் கொடுத்துடவே கூடாது. ஹல்லேலூயா. மனதார வாழ்த்துங்க, மனதார நேசிங்க, மனதார அவளை என்ன பண்ணுங்க, வாழ்த்தும் போது மனதார வாழ்த்துங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லும்போது சந்தோஷமாக பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. காட் பிளஸ் யூன்னு சொல்லும்போது காட் பிளஸ் யூங்க உண்மையாகவே கடவுளை ஆசீர்வதிக்கணுங்கிற எண்ணத்தோடு காட் பிளஸ் யூ சொல்லுங்க. அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு நீங்கள் ஜெபிக்க வரும்போது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணால் ஒரு மாற்றம் நடக்குமா? என் இருதயத்தில் நான் விசுவாசத்தால் நம்பிக்கையோடு நான் சொல்லணும், ஆண்டவரே இவர்களை பிளஸ் பண்ணுங்க, ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதிங்க நான் சொல்லணும். அப்போ தான் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்குரியதாய் மாறும். அப்போ தேவ பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஒன்று இருக்கணும், நாம் ஒருவரை ஒருவர் நாம் என்ன பண்ணணும்னா உண்மையாக நேசிக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இதுதான் ஒரு இடத்துல நடந்துச்சு. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16,000 கத்துறாங்க. இந்த சவுலுக்குள்ள உடனே டென்ஷன் ஆயிடுச்சு. ஏண்டா, நான் கொன்னது 1000, அவன் தாவீது கொன்னது 16,000மா? சவுல் தன்னுடைய வாழ்நாள் முழுதுமே தாவீதை கொல்லவே நினைச்சான். தாவீதை பார்த்தாலே அவனுக்கு பிடிக்கல. ஆனால் சவுலுக்கு எந்த தீமையுமே அவன் செய்யலை. ஆனால் தாவீதை பார்க்கும்போது அவனுக்கு செம்ம எரிச்சல், பார்க்கும்போதெல்லாம் உள்ள அவனுக்கு எரியுது கபகபன்னு. ஆனால் தாவீது தேவனுடைய சிந்தை உள்ளவன், சவுலை நேசித்தான். சவுலை கொல்றதுக்கான சான்ஸ் கிடைச்சது அவனுக்கு. சவுலை கொல்றதுக்கான சான்ஸ் கிடைச்ச என்ன தெரியுமா பண்ணா? நம்மளா தான் போட்டு தள்ளியிருப்போம். அவன் வந்து என்ன பண்ணா, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேலே கையை போட மாட்டேன்னு சொல்லி அவன் வஸ்திரத்தில் இருக்க ட்ரெஸ்ஸை மட்டும் அறுத்துட்டு போனான்னு பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. அப்போ நான் சொல்கிறேன், தேவ சிந்தை உள்ளவர்களால் ஐக்கியமாக இருக்க முடியும். சவுலுக்குள்ள இருந்த ஆவி வேற, தாவீதுக்குள்ள இருந்த ஆவி வேற. தாவீதுக்குள்ள இருந்த ஆவி கர்த்தருடைய ஆவி, அவன் ஐக்கியம் உள்ளவனாக இருந்தான். ஹல்லேலூயா. சீக்கிரமாக எனக்கு ஒரு வசனத்தை வாசிங்க. எபேசியர் எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 18-19 வாசிங்க பார்க்கலாம். இன்னதென்று உணர்ந்து அறிவு கிட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள. ஆமென். போதும். அடுத்து யோவான் 15-17 வாசிங்க பார்க்கலாம். யோவான் 15-17. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்லியே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டு சொல்லிட்டார், உன்னை சர்ச்சுக்குள்ளே கூட்டு வர காரணம், உனக்கு பைபிளை கையில் கொடுக்க காரணம், பைபிளிலிருந்து வார வாரம் பிரசங்கத்தை நீ கேட்க காரணம், ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கவே இதை நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன். ஹல்லேலூயா. அப்படி அன்பாய் இருக்க கற்றுக்கொண்டவர்களால் மட்டும்தான் தேவனுடைய ஆழமும். நம்ம முன்னாடி வாசிச்சொல்லிய வசனத்தை வாசிங்க. அதை கூட அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர முடியும். யாரால? நேசிப்பவர்களால. சிலரால் தேவனுடைய அன்பை உணர முடியல. தேவனுடைய அன்பை உணர முடியுது, நீளத்தை உணர முடியல, ஆழத்துக்குள்ள போக முடியல, அகலத்துக்குள்ள போக முடியல, நீச்சல் ஆழத்துக்குள்ள போக முடியல, மூழ்கிற அளவுக்கு தேவ அன்பால தேவ அற்புதத்தால் நிரம்ப முடியல. ஒரே ஒரு ரீசன், ஐக்கியத்தை நமக்கு எடுத்துக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. சத்தம் ஒரு ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தான் சொல்கிறாரு, கூட இருப்பவர்களோடு நம்ம அன்போடு ஐக்கியத்தோடு இல்லை அப்படின்னா நாம் தேவனை அறிந்தவர்கள் அல்ல. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அன்பில்லாதவன் தேவனை அறியான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எப்படி தெரியுமா தேவனுடைய பிள்ளை என்று தெரிந்து கொள்ளப்படுற? இவங்களை பார்க்கும்போது இவங்க ஜுவல்ஸ் போடலை, இவங்க பூ வைக்கல, பொட்டு வைக்கல, அதெல்லாம் அடையாளம் இல்லை. ஒரே ஒரு அடையாளம், தேவனுடைய அன்பு அவர்கள் வாழ்க்கையில் வெளிப்படுது. தேவ அன்பு அவர்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதனால இவர்கள் எல்லாரும் என்னுடையவர்களாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அன்பில்லாதவன் தேவனை அறியான். அப்போ இன்னைக்கு உங்களுக்குள்ள அன்பு காணப்பட்டா என்ன பண்ணுவீங்க? ஐக்கியம் உள்ளவர்களாக இருப்பீங்க, மன்னிப்பீங்க, நேசிப்பீங்க, விட்டு கொடுப்பீங்க, இறங்கி போவீங்க.
ஆனால் அன்பு இல்லாத இடத்துல தேவனும் இருக்க மாட்டாரு, ஐக்கியமும் அங்கே காணப்படாது. ஹல்லேலூயா. வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1 பேதுரு புஸ்தகம் 1வது அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1 பேதுரு 1:22. ஆகையால் அந்த அன்பு எப்படி இருக்கணுமாமா? மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்களாகும்படி ஆவியினாலே எஸ் ஆமேன். அப்படின்னா என்ன? சுத்த இருதயத்தோடு அன்பு செலுத்தணுமாமா. அந்த சுத்த இருதயத்துக்குள்ள என்ன இருக்காது? என்ன இருக்காது? மாய்மால அன்பு இருக்காது. மாய்மால அன்புனா என்ன? பொய்யான அன்பு. உலக நமக்கு புரியுமா சொன்னா டைம் பாஸ் லவ். டைம் பாஸ் லவ்னு சொல்லுவேன். நான் டைம் பாஸுக்கு லவ் பண்ணுறேங்க அப்படிமா சிலர்லாம். நான் டைம் பாஸுக்கு தான் பேசுகிறேங்க. உண்மையான அன்பு இல்லாதவன் எப்படிப்பட்டவனாக இருக்கானா? மாயமுள்ள அன்புள்ளவனாக இருக்கான். ஆனால் உண்மையான தேவனுடைய அன்பை உடையவன், அவனுக்குள்ள மாயமற்ற ஒரு அன்பு இருக்கு, சுத்தமான ஒரு அன்பு. ஒரு பால் எப்படி பார்க்கும் பொழுது அந்த பாலுக்குள்ள ஒரு சின்ன தூசி விழுந்தா நம்ம கண்களுக்கு உடனே தென்படும். ஏன் அப்படின்னா அது அவ்வளோ ஒரு பியூரா இருக்கு. ஒரு தேவனுடைய அன்பும் அப்படிப்பட்டது தான், ஒரு பியூரான ஒரு லவ். அந்த பியூரான லவ் நமக்குள்ள இருந்தா அங்க இருந்து என்ன வெளிப்படாது? கோபம் வெளிப்படாது, வைராக்கியம் வெளிப்படாது, கசப்பு வெளிப்படாது, மார்க்க பேதங்கள் வெளிப்படாது, பிரிவினைகள் வெளிப்படாது, எரிச்சல்கள் வெளிப்படாது, மேட்டிமை வெளிப்படாது, சாத்தானுடைய எந்த குணமும் சுத்தமான அன்பிலிருந்து வெளியே வராது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அதுதான் இன்னைக்கு சொல்ல விரும்புகிறார். சுத்தமான அன்பை வச்சு நீ நேசிக்கணும். அப்பதான் நீ என்னுடையவள், அப்பதான் நீ என்னுடையவன். ஹல்லேலூயா.